சோ ஆமாமா. அதுக்கு ரிலேட்டடா தான் இன்னைக்கு நம்ம டைட்டில் ஒண்ணு பார்க்க போறோம். தட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் சிக்னேச்சர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான என்ன சொல்றது, ஹிஸ்டரியிலேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டைட்டில் இது. ஸோ சிக்னேச்சர் அப்படின்னா நம்ம சைன் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியே தான் எவ்ரி பிளான்ட், எவ்ரி ஃபுட் வாட் வி ஈட், தே ஹாவ் their ஓன் சைன்ஸ் வாட் வி கால் as சிக்னேச்சர். ஸோ அந்த சிக்னேச்சரை யூஸ் பண்ணி எப்படி மனிதன் குலத்துக்கு நல்லது உண்டாக்குறது அப்படின்னு சொல்றதுதான் வந்து டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர்ஸ். இதுல ஜென்ரலா அந்த பிளான்ட்ஸை பத்தி பார்க்கணும்னா இதுல கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரு கோட். ஜஸ்ட் as God created disease, he also gave man cures hidden in nature but marked by clues or divine signatures. கடவுள் வந்து நம்மளுக்கு நோயை கொடுக்கறாரு. நோயை கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு தேவையான என்னெல்லாம் தேவையோ அதையுமே கொடுத்துட்றாரு. ஸோ அந்த கொடுத்துருக்கிறதுக்கு வந்து மனிதனுக்கு அது தெரியப்படுத்துறது மாதிரி சில க்ளூவும் அதுல இருக்கும். அந்த க்ளூவை தான் வந்து நம்ம சிக்னேச்சர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தீஸ் சிக்னேச்சர்ஸ் ஆர் டிவைன். டிவைன் அப்படின்னா வந்து காட்லி இல்லைங்களா? ஸோ இது வந்து ஜென்ரலான, அடுத்த ஸ்லைட்ல பாருங்களேன், ஜென்ரலான டிஸ்கிரிப்ஷன் அது. The doctrine of signature is a profound ancient health system which states that every fruit and vegetable has a certain pattern that resembles a body organ or system. அதாவது எந்த உணவுப் பொருள், அது வெஜிடபிளா இருந்தாலும் சரி, இல்ல பழம், காய்கறி, கனி வகைகள் எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு சர்டன் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆர்கனுடைய ரிசம்பிளன்ஸ் அதுக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பழைய காலத்துல மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் ஏன்ஷியன்ட் ஹெல்த் சிஸ்டம். முன்காலத்துல உபயோகப்படுத்தின ஒரு மருத்துவ முறை இது. ஸோ திஸ் பேட்டர்ன் ஆக்ட்ஸ் as a signal or sign as to the health benefits of a particular fruit or vegetable. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் அதுக்கு நமக்கு சிக்னல் கொடுக்கறது. இட் இஸ் ஆக்டிங் as a signature. So the doctrine of signatures was first theorized by Paracelsus. அதாவது இவர் 1493 இருந்து 1541 காலகட்டத்துல வாழ்ந்தாரு Paracelsus. இவர் தான் டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர்ஸை வந்து முன்னெடுத்து வச்சு பாப்புலர் பண்ணினாரு. அந்த தியரிஸ் எல்லாம் உருவாக்குனது அவர் தான். இட் இஸ் டுடே கன்சிடர்ட் டு பி சூடோ சயின்ஸ். அதாவது நம்ம இன்னைக்கு சயின்டிபிக் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், வாட் வி கால் as சயின்ஸ். ஸோ அதனால இந்த டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சூடோ அப்படின்னா ஒரு மாதிரியே ஒன்னு இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சூடோன்னு சொல்றது. ஸோ த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் ஹீலிங். அதாவது நோய்களை குணப்படுத்துறதுக்காக அந்த காலத்துல உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ வென் யூ லுக் அட் யுவர் ஃபேவரட் ஃபுட், you may always notice a resemblance to certain part of our body. நம்மளுக்கு என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடுறோமோ, ரொம்ப பிடிச்ச ஃபுட்டா நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா? அந்த ஃபுட்டை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எனி ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன் கூட ரிசம்பிளன்ஸ் கட்டாயமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடும் போதே வந்து ஒரு சிலருக்கு எச்ச உருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து அவங்களுக்கு உடம்புக்கு தேவையா இருக்கும். அது வந்து உடம்பு காமிச்சு கொடுக்குது. The doctrine of signature is the concept of foods being the most beneficial to the organs they resembles. அதாவது அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து ஒரு கியூரேட்டிவ் மெஷரை கொடுக்குது. Thus the doctrine of signature is an ancient concept with roots in folk herbalism. அதாவது ஃபோக் மெடிசின் சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபோக் மெடிசின் அப்படின்னா வந்து எழுதப்படாத சில விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஃபோக் மெடிசின் வந்து வாய் வழியா வந்தது, வாய் வழியா சொல்லி காது வழியா கேட்டு வர்றதுதான் வந்து ஃபோக் மெடிசின் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த ஹெர்பலிசம் பிளான்ட் பேஸ்ட், அதாவது நம்மளுடைய பழைய கால நாட்டு மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க எதையுமே வந்து புத்தக வடிவிலையோ இந்த மாதிரி எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க. காலேஜ்ல போய் அதுக்குன்னு ஒரு படிப்பெல்லாம் இருக்காது. ஆனா அவங்க பரம்பரையா அவங்க செய்யக்கூடிய தொழிலை காது வழியில கேட்டு கண்ணால பார்த்து வரக்கூடியதுதான் ஃபோக் ஹெர்பலிசம்.
மிஸ்டிசிசம், அதாவது இட் இஸ் ரிலேட்டட் டு சம்வாட் மேஜிக். இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல சில பிளான்ட்ஸை வச்சுட்டு மேஜிக் மாதிரி பண்ணி வியாதிகளை குணப்படுத்துவாங்க. அது வந்து அவங்க ஃபோக்லோர் மெடிசின். அதே மாதிரி ஈசோட்டரிக் டீச்சிங்ஸ் ஆன் தி ஹீலிங் ஆர்ட்ஸ், அதாவது ஹீலிங் ஆர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது பாத்தீங்களா, எக்கச்சக்கமா இருக்கு. லைக் ரெய்கி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் தான் வரும். இட்ஸ் ஃபேசினேட்டிங் அண்ட் ராதர் மிஸ்டிக்கல் அப்ரோச் டு பிளான்ட் மெடிசின் தட் ஸ்டாண்ட்ஸ் இன் ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் டு மாடர்ன் கன்வென்ஷனல் மெடிசின். அதாவது இந்த பிளான்ட் மெடிசின், இன்னைக்கு பிளான்ட் மெடிசின்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் மாடர்ன் மெடிசின் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. அது எப்படிங்கறத பின்னால பார்ப்போம். பட் இந்த டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் நவீன மருத்துவ முறைக்கு வந்து ஜஸ்ட் கான்ட்ராஸ்டா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால நிறைய பேர்னால வந்து அதை ஒத்துக்க முடியறது இல்ல. அடுத்த பிக்சர் கொடுத்துருக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல கொடுத்துருக்கிறது வால்நட். ஆக்சுவலா இந்த வால்நட்டோட போட்டோ வந்து ரெகுலரா இல்ல, அதோட மெம்பரேன் எல்லாம் இல்லாம பூரா கிளீன் பண்ணின மாதிரி இருக்கு. நீங்க நான் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் என்னோட யூடியூப்ல வந்து இந்த வால்நட், ஹோல் வால்நட் இப்ப எனக்கு காஷ்மீர்ல இருந்து கிடைச்சிருக்கு. அந்த ஹோல் வால்நட்டை வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க. மேல இருக்கக்கூடிய அந்த ஹஸ்க்ல இருந்து எல்லாமே இட் ரிசம்பிள்ஸ் அவர் பிரெயின், அந்த பிரெயினோட ஃபோல்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து கூட எவ்ரிதிங் ரிசம்பிள்ஸ் பிரெயின். ஸோ அதனால இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல என்ன சொன்னாங்கன்னா, மூளை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும். கேக்குதுங்களா? நான் சொல்றது கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது மேம். ஓகே ஓகே. வாய்ஸ் இதாகுது. யாரதோ வாய்ஸ் வருது. ஒரே நிமிஷம் மேடம். ஓகே மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்ப அதுல இருக்கக்கூடிய ஃபோல்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய ஃபோல்டிங்ஸ் மாதிரியே இருக்கும். கலர் கூட சில டிஃபரன்ஸ் வரும், ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர், இந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு மாடர்ன் மெடிசின்லயுமே என்ன சொல்லுவாங்க, வால்நட் சாப்பிடுங்க, பிரெயினுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர். ஸோ மூளைக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி இயற்கை படைச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எப்ரிகாட். இதுல உள்ள அந்த சீடும், அந்த சீட் இந்த ஃப்ரூட்டோட ஒட்டி இருக்கக்கூடிய பிளசண்டா, அதாவது எல்லா விதைகளுமே அந்த காய்கறிகள் மற்றும் கனிகள் கூட ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு நம்ம தலைமுடியை விட குட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனாலதான் அட்டாச் ஆயிருப்பாங்க. ஒன்னும் இல்ல, நீங்க அவரைக்காய் உரிச்சு பாத்தீங்கன்னா அவரைக்காய்க்குள்ள வந்து அந்த விதை வந்து அந்த காயில ஒட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒரு growth மாதிரி, தட் இஸ் நோன் அஸ் பிளசண்டா. ஸோ அந்த மாதிரி பிளசண்டாவோட இந்த ஆப்ரிகாட்டோட விதை ஒட்டி இருக்கிறத பார்க்கும்போது எக்ஸாக்டா டெலிவரிக்கு தலை திரும்பி ஒரு குழந்தை டெலிவரிக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஃப்ரூட்டை வந்து எல்எஸ் லாஞ்சிடியூடினல் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ல கிடைக்காது. எல்எஸ் எடுக்கும் போது லாஞ்சிடியூடினல் செக்ஷன்ல நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த சீடுக்கு மேல வந்து ஒரு மெம்பரேனும் இருக்கும். இந்த குழந்தைக்கு மேல தமிழ்ல நம்ம பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த பிளசண்டா எப்படி குழந்தையோட அட்டாச் ஆயிருக்கோ அதே மாதிரியே அந்த சீட் வந்து அந்த ஃப்ரூட்டோட அட்டாச் ஆயிருக்கும். அதனால அந்த காலத்துல பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தக்காளி பழம். தக்காளியோட கிராஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கிராஸ் செக்ஷன் எடுக்கிறோம், எல்எஸ் கிடையாது. ஹார்ட் மாதிரி அந்த ரெட்டிஷா இருக்கு. அந்த ஹார்ட்ல இருந்து போகக்கூடிய ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் எல்லாமே இந்த தக்காளியில இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர், அது வந்து பிளசண்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஹார்ட்ல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹார்ட்ல 4 சேம்பர் தான் இருக்கும், தக்காளியில வந்து சேம்பர்ஸ் அதிகமா இருக்கும்.
அடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸோட பஞ்ச் வந்து அப்படியே நம்மளோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆல்வியோலையோட ரிசம்பிள் ஆயிருக்கும். அதனால இந்த கிரேப்ஸ் வந்து லங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும் அப்படின்னு பிலீவ் பண்ணினாங்க. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம், ஓ மழை காலத்துல கிரேப்ஸ் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு. எக்ஸாக்டா என்ன நடக்கும்னா, அது உள்ள போய் அங்க உள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அண்ட் உள்ள ஃபார்ம் ஆயிருக்க அந்த ஃபிளம், அதாவது அந்த ஸ்புட்டம், அது எல்லாத்தையுமே வந்து வெளியில தான் கொண்டு வந்துரும். இது உருவாக்காது, உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வரும். அடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா வைன். ஒரு கப்ல, கிளாஸ் கப்ல வைன் இருக்கு. பக்கத்துல வந்து சாம்பிள் கலெக்டிங் வயல்ல வந்து பிளட் சாம்பிள் இருக்கு. ஸோ அந்த பிளட் சாம்பிளும் இந்த கிரேப் வைனும், கிரேப் ஜூஸ் இல்லைங்களா, ரெண்டும் பார்க்கறதுக்கு ஐடென்டிக்கலா இருக்கு. அதனால பிளட் ப்ராப்ளம் இருக்கிறத சரியாக்குறதுக்கு இந்த கிரேப் ஜூஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா எல்லாருமே பிளட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளட் வந்து நீங்க ஒரு டிராப் விழுந்ததுன்னா ரெட் கலர்ல தெரியும், பட் அதை கலெக்டிவா பார்க்கும்போது உங்களுக்கு பிளாக்கிஷ் ரெட்டா தான் தெரியும். அதே மாதிரியே தான் இந்த கிரேப் வைனுமே இருக்கும். அடுத்தது பாருங்களேன், போம்கிரானட். இந்த போம்கிரானட் மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து நம்ம பிளட் செல்ஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதனாலதான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ரத்தம் ஊறுறதுக்கு வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறுன்னுட்டு. அடுத்தது கட் பண்ணின ஆனியன், அது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸுக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். ஃபிக்ஸ், அதாவது வாட் இஸ் தட், அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து எல்லாருமே சாப்பிடுறோம் அஃப்கோர்ஸ், பட் மேலோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷேப்பும் அந்த மாதிரிதான் இருக்கும். உள்ள எல்எஸ் எடுத்து நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே உள்ள வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கிற மாதிரி தான் அதனுடைய சீட்ஸ் அண்ட் பிளசண்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனாலதான் வந்து இன்ஃபெர்டிலிட்டி இருக்கக்கூடிய, அதர்வைஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மேல் பர்சன்ஸுக்கு வந்து இந்த ஃபிக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து கிரேப்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முன்னால இருக்கக்கூடிய பிக்சர்ல சொல்லிட்டேன். அடுத்து நான் எதுக்குமே டைட்டில் போடல, எதுக்குன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல வந்து நான் 4 போட்டோஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா அதோட பேரே வந்து கிட்னி பீன். அந்த கிட்னி பீனே வந்து நம்மளுக்கு அந்த மெரூன் கலர்ல தான் இருக்கும் சீட் போட்டு. அது வந்து உங்களுக்கு கிட்னிக்கு ஐடென்டிக்கலா இருக்கு. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி பீன் சாப்பிட்டா சரியாகும், எக்ஸ்கியூஸ் மீ, அப்படிங்கிற நம்பிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா கிங்கோ பைலோபா, அதனுடைய ஃப்ரூட் இதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். அதாவது யூட்ரஸ் கிடையாது, அதுக்கு சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய இடம், அதுக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். அடுத்தது இஞ்சி. இஞ்சி எதுக்கு நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, நம்ம வயிற்றுக்கு நல்லது, ஸ்டமக். ஸோ இதுல கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டமக், இரைப்பை. வயிறுங்கிறது ஃபுல்லா கிடையாது, இந்த இரைப்பை. இஞ்சி வந்து வயிற்றுக்கு நல்லது. அடுத்தது வந்து கிரேப்ஸ் தான். என்ன கலர் கிரேப்ஸா இருந்தாலுமே லங்ஸோட ஆல்வியோலைக்கு ஐடென்டிக்கலா இருக்கு. அடுத்தது வந்து நீங்க ஸ்கூல்ல பயாலஜில படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நான் காமிச்சிருக்கிற போட்டோ வந்து மார்கான்ஷியா, ரிக்ஸியா, மார்கான்ஷியா, இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 8th 9th ஸ்டாண்டர்ட்லயே வந்திருக்கும். இதுக்கு பேர் வந்து ஜெனரலான டேர்ம் வந்து லிவர் வர்ட். லிவர் வர்ட் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா இது லிவருக்கு ஐடென்டிக்கலா இருக்கு. நான் கொடுத்துருக்கிற 3 பிக்சருமே வந்து மார்கான்ஷியாவுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ இது வந்து லிவர் வர்ட் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா லிவர்ல இருக்கக்கூடிய லோப்ஸ் மாதிரியே இதனுடைய பாடி ஷேப் இருக்கும். அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க மார்கான்ஷியா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம் கிடையாது, நிலத்தோட நிலமா அப்படியே மாசஸ் மாதிரி உங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். இது வந்து
லிவர் ப்ராப்ளத்துக்காக அந்த காலத்துல கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஈவன் இப்பவுமே சில இடத்துல வந்து லிவர் ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்கு இது எடுத்துக்கிறாங்க சில கண்ட்ரீஸ்ல. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா லங் வேர்ட் அப்படின்னு சொல்றது. வேர்ட் WORT வேர்ட் ரெஃபர்ஸ் டு பிளான்ட். இந்த லங் வேர்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய லீஃப்ல ஒயிட்டா டாட்ஸ் நிறைய இருக்கும். லங்ஸ்னுடைய ஆல்வியோலை மாதிரி நிறைய டாட்டா அது வந்திருக்கும். பட் இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி வெள்ளை கலரா டாட்ஸ் வரக்கூடிய பிளான்ட்ஸ் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. அது லங் வேர்ட்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் எடுத்து சாப்பிட்றாதீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்க்க எப்படி இருக்கு யாராவது சொல்லுங்களேன். இது வந்து இட் இஸ் அ ஃப்ளவர். என்ன மாதிரி இருக்கு யாராவது சொல்லுங்க. ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃப்ளவர். சரிங்களா, நம்ம பாடி ஆர்கனுக்கு எது கூட ரிசம்பிள் ஆகுது? pancreas மேம். எஸ். கீழே இருக்கிற ஒரு பெட்டல் பேன்கிரியாஸ்க்கு மேட்ச் ஆகுது. பட் இன் ஜெனரல் இதனுடைய எல்லா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் பார்க்கும்போது எக்ஸாக்டா யூட்ரஸ் மாதிரி இருக்கும். நான் இது எக்ஸ்பேண்ட் பண்ணதுல உங்களுக்கு கிளியரா தெரியல. இந்த பிளான்ட் பேரே வந்து பர்த் வேர்ட்னு சொல்லுவாங்க. இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி அரிஸ்டலோகேசி. ஆக்சுவலா நம்ம ஊர்ல இந்த அரிஸ்டலோகியா வந்து எங்க பென்சஸ்ல எல்லாம் பார்க்கலாம். இது வந்து 2-3 பேரால அழைப்பாங்க. சின்ன ஸ்மால் பர்த் பேர் வந்து ஈஸ்வரமூலி அப்படின்னு சொல்லுவாங்க. கருடக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதனுடைய வைல்டு ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடு தீண்டா பாலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு தீண்டா பாலை கேள்விப்பட்டிருக்கேன் மேம், கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஆடு தொடா வேறங்க, ஆடு தீண்டா பாலை வேற. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான ஃபேமிலி. ஆடு தொடா பிலாங்ஸ் டு அகாந்தேசி ஃபேமிலி. இந்த ஆடு தொடா ஆடு தீண்டா பாலை தட் இஸ் அது வந்து உங்களுக்கு அரிஸ்டலோகேசி ஃபேமிலி. சரிங்களா, டிஃப்ரெண்ட், ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ஆடு தீண்டா பாலை கொடி வகையை சார்ந்தது. ஆடுதொடா வந்து குறுமரம் செடி வகையை சார்ந்தது. இப்ப இது வந்து பிரிட்டிஷ்காரன் தான் வந்து இதுக்கு பர்த் வர்ட்னு பேர் வச்சான். பிரிட்டிஷ் டைம்ல வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து இதை நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் என்னோட ரிசர்ச்ல என்னோட ஃபர்ஸ்ட் PhDல பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, இந்த ஃப்ளவர் நீங்க அது பூத்து செடியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் டு எ கோப்ராவோட ஹூட்டுக்கு வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். ஸோ அதனால என்னோட ரிசர்ச்ல நான் அது பண்ணும்போது அதுல அரிஸ்டலோகியால இருக்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு, அந்த அந்த ஆல்கலாய்டு வந்து கார்சினோஜெனிக் எஃபெக்ட், அதாவது பாய்சனஸ். ஸோ அந்த பாய்சனஸ் இது வந்து எதுக்கு ஆன்டிடோட் ஆகுதுன்னு சொன்னா ஸ்னேக் பைட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து 2016 இது வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் PhDல இன்வென்ட் பண்ணி ஃபார்முலா போட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து டிவி நியூஸ்ல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா இந்த பிளான்ட்டையோ இந்த பூவையோ சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து பாய்சனஸ். அப்ப வந்து எப்படி ஸ்னேக் பைட்டுக்கு வந்து அதை கொடுப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 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 நிமிஷம் லைன்ல இருங்க, எக்ஸ்கியூஸ் மீ.
ஹலோ கேக்குதுங்களா? மேம் இப்பதான் கேக்குது. கேக்குது. ஓகே ஓகே. இப்ப இந்த ஸ்னேக் பைட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி யூஸ் பண்றதுன்னா, இது வந்து இட் இஸ் அ கிளைம்பிங் பிளான்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிலத்துக்கடியில வந்து டியூபர் இருக்கும், கிழங்கு இருக்கும். ஸோ அந்த கிழங்குமே வந்து நம்மளுக்கு பாய்சனஸ். அப்ப வந்து அதை கையில நம்ம எடுக்கக்கூடாது. கையில நம்ம எடுக்கலாம், பட் கையில புண் இருக்கக்கூடாது. எந்த கட் ஓப்பனிங் எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அந்த அந்த டியூபர்ல இருக்கக்கூடிய சாப், அதாவது அதுல இருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா தட் வில் ஆக்ட் as a பாய்சன். அதனால என்ன பண்ணணும்னா, அவங்க ஸ்னேக் பைட் ஆனவங்களுக்கு அந்த கிழங்கை எடுத்து ஒரு இரும்பு கம்பி, ஸ்டெரிலைஸ்ட் இரும்பு கம்பி, அதை வந்து அந்த கிழங்குல வந்து குத்தணும். அந்த கிழங்குல குத்துச்சுன்னா அந்த கம்பியில ஒட்டிட்டு அந்த ரூட்டோட ஜூஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜூஸை வந்து அந்த கடிவாயில அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்னேக்கோட வீனத்துக்கு இது ஆன்டி வீனமா ஒர்க் பண்ணி அந்த வீனத்தை வந்து பிரேக் பண்ணிடுது. ஸோ அதனால அந்த பர்சன் வந்து கஷ்டப்படாம தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல எனக்கு கிடைச்ச ரிசல்ட். பட் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இதை பர்த்வர்ட்னு சொல்லிட்டு யூட்ரஸ்க்கு ரெசம்பிளன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு டெலிவரி அந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அரிஸ்டலோக்கின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்கிறதுனால அதை வந்து அதிகமா யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. இது ஓவர் டோஸ் ஆச்சு அப்படின்னா கேன்சர் உருவாக்கும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்கேன், பொறுமையா உட்கார்ந்து இது ஒன்னொன்னா பார்க்கணும் நீங்க. டாக்டர் நான் ஃபுட் சிக்னேச்சர், அதாவது எல்லாமே வந்து நம்ம உணவா எடுத்துக்கிறது தான். இப்ப உணவு சமைக்கும் போதும் அதை சாப்பிடும் போதும் அதுல ஞாபகம் வச்சு சாப்பிடணும். சமைக்கும் போதும் வந்து மனசை பூரா அதுல வச்சு சமைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ தட் இஸ் a ட்ரூத். இப்ப நம்ம அந்த சமைக்கிற உணவுல இருக்கக்கூடிய எந்த ஆர்கனுக்கு ஐடென்டிக்கலா இருக்கோ அந்த ஆர்கனுக்கு வந்து அது மருந்தா பயன்படும். நீங்க உங்க பிளேட்ல உங்க ஃபுட்டை போட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு லவ்லியா பாத்தீங்கன்னா they will talk with you, உங்களோட பேசும் அந்த ஃபுட்டு. அதே மாதிரியே தான் ஒவ்வொரு பிளான்ட்டும் உங்களோட பேசும். ஸோ அதனால சாப்பிடும்போது இன்வால்வ் ஆகி ரசிச்சு சாப்பிடுங்க. அப்ப இருக்க வியாதியெல்லாம் சரியாயிடும். இங்க வந்து சின்னதா வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். பிளான்ட் நேம், காமன் நேம் கொடுத்துருக்கேன், அதனுடைய ஸ்பீஷீஸ் சயின்டிபிக் நேம் கொடுத்துருக்கு, என்ன பார்ட் யூஸ் பண்றாங்க, அந்த பார்ட் எதை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க, சிமிலாரிட்டி, அதாவது நம்ம ஆர்கனுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டின்னு கொடுத்துருக்கு. ஸோ எந்தெந்த இதுல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை ப்ரூஃபோட அப்படிங்கறத செலக்டட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பப்ளிஷ் பண்ணியிருக்கிறத வந்து நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும், நீங்க அதை ஃபுல் ஆர்டிக்கிள் படிக்கலாம். இப்போ the doctrine of signatures dating from the time of Dioscorides. Dioscorides பார்த்தீங்கன்னு சொன்னா he is the father of ancient medicine. அவரும் அண்ட் கேலன் ரெண்டு பேரும் என்ன கேலன் is also a physician, states that herbs resembling various parts of the body can be used by herbalists to treat ailments of those body parts. ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஆர்கனை கரெக்ட் பண்ணலாம் அது சொல்றாங்க. A theological justification is stated by botanists such as William Coles was that God would have wanted to show men what plants would be useful for. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்னோம் பார்த்தீங்களா, கடவுள் நோயை படைக்கும் போது கூட அதுக்கு உண்டான மருத்துவத்தையும், மருத்துவம் அப்படிங்கிறது பிளான்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல இருந்து பிளான்ஸை தான் மருந்தா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளான்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு காட்டுக்குள்ள நம்ம போறோம், நமக்கு தேவையான பொருள் எப்படி கிடைக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது? விஷமான செடியா, விஷம் இல்லாத செடியா? இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரச்சனை இருக்கு, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எதை சாப்பிடணும்
அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரை வந்து கடவுள் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் பிலீவிங். ஈவன் நவடேஸ் ஆல்சோ இப்பவுமே இதை நம்பக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. பட் அந்த பட் அப்படிங்கறதான் நம்மளுக்கு எல்லாமே கேள்விக்குறி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சிறுமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபுல் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் தான். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. முக்கியமா வந்து பளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன மக்கள் அங்க இருக்காங்க. தே ஆர் வெரி குட் ஹெர்பலிஸ்ட் அண்ட் தே ஆர் வெரி குட் ஹீலர்ஸ். அந்த கம்யூனிட்டியில இருந்த ஒரு பையனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்னேக் பைட் ஆகுது. அவர் வந்து ஆக்சுவலா இந்த மெடிசின் பிராக்டிஸ் பண்ணாம வேற வேலைக்கு அக்ரிகல்ச்சரிஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆகுது. அப்ப வந்து அவங்க பாடியில வந்து பாய்சன் போகுது. இவர் என்ன பண்றாரு, ஏன்னா அதே சிறுமலையில ஒரு தாத்தா இருந்தாரு, இப்ப இருக்காருன்னு தெரியல. ஐ ஹாவ் மெட் ஹிம். அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி மருந்து கொடுக்கக்கூடியவர். அப்ப அங்க வந்து சிறுமலையில நம்ம ஊர் மாதிரி ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. முள் பாதை, கல்லு முள்ளா இருக்கக்கூடிய பாதை. அதுல வந்து கஷ்டப்பட்டுதான் நடந்து போகணும், செடி கொடிகளுக்குள்ள பூந்து. அப்ப வந்து அவர் 7 கிலோமீட்டர்ஸ் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலா நடக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பாய்சன் வந்து வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால ப்ராப்ளம் வரும். பட் அவர் என்ன பண்றாரு, வேற வழி இல்லை, 7 கிலோமீட்டர் நடந்து வந்தேதான் ஆகணும். அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாருமே பிலீவ் பண்றது ஒன்லி பிளான்ஸ். எவ்வளவோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்திருந்தாலுமே தே ஆர் நாட் வில்லிங் டு கோ தேர். அவங்க இந்த பிளான்ட் பேஸ்டு தேர் ஓன் ட்ரெடிஷ்னல் மெடிசினுக்கு தான் அவங்க போறாங்க. ஸோ அப்ப வந்து அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது நடந்து வந்துடுறாரு. 7 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு தாண்டி போய் அந்த தாத்தாவையும் மீட் பண்றாரு. அந்த தாத்தா செக் பண்ணும்போது அவர் நல்லா இருக்காரு, ஆரோக்கியமா இருக்காரு, உயிரோட இருக்காரு, எதுவுமே ஆகல. அந்த தாத்தாக்கு ஆச்சரியம். ஏன்னா அவர் வந்து எதுக்கிட்ட கடி வாங்கினாரோ அது வந்து ஹைலி வினாமஸ். இவ்வளவு நேரம் தாங்கிறது கஷ்டம். அப்ப அந்த தாத்தா கேக்குறாரு, என்னையா பண்ணிட்டு வந்தீங்க வழியில? அப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பர்டிகுலரா ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய பிளான்ஸ் வழி நடுக அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் புடுங்கி வாயில போட்டு மென்னு முழுங்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. கடைசியில அவர் அங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும்போது அவங்களுக்கு டாக்ஸின் வீனம் எல்லாமே வந்து இறங்கி போச்சு. அவர்கிட்ட சாப்பிட்டு வழி ஃபுல்லா வந்து யூரினேட் பண்ணிட்டே போயிருந்திருக்காரு. ஸோ அவங்க உடம்புல இருந்த பிளட்ல இருந்த பாய்சன் ஃபுல்லாவே இறங்கிருச்சு. ஸோ இதை அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாருன்னா த்ரூ த சிக்னேச்சர். இப்போ நீங்க நெக்ஸ்ட் பாருங்களேன். Although modern medicine rejects the doctrine of signature, scientific research tends to validate it unintentionally. அதாவது இன்னைக்கு மாடர்ன் மெடிசின்ல இருக்கக்கூடிய யாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ண ரெடியா இல்லை. தி ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் ரிஜெக்ட் தான் பண்றாங்க. பட் ரிசர்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதை வேலிடேட் பண்றதுக்கும். பட் அதை வேலிடேட் பண்ணினாலுமே கூட அதுக்கு உண்டான மரியாதை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் வீக் வந்து ஒரு கிரிக்கெட்டர் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் சரியானதை பத்தி சொல்லியிருந்தாரு. யாரும் கேட்டீங்களா அந்த நியூஸ்? கேட்டோம் மேம். ஆனா பட் அவங்களுக்கு வந்து கீமோ தெரப்பி எல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க மேம். அவங்க வந்து வேப்பிலை, மஞ்சள், பெப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி நியூஸ் கொடுத்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் எடுத்துட்டாங்க, கீமோ தெரப்பி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க மேம். ஓகே, இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரே சொல்லியிருக்காரு ஆஃப்டர் சர்ஜரி, ஆஃப்டர் கீமோ தெரப்பியுமே வந்து அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கீமோ கொடுத்ததுக்கு அப்புறமே கூட அவங்களோட சர்வைவல் ரேட் கம்மி, இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவங்க சரி கடைசி கட்டத்துல முயற்சி பண்ணலான்னு இதை சாப்பிட்டனால அவங்களுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிருக்கு. பட் ஈவன் அவங்க வந்து சர்ஜரி பண்ணி மாஸ்டெக்டமி பண்ணினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப ஒருத்தரும் சொல்றது தானே தவிர உண்மை தெரியாது. ஆனா கண் கூட நமக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது, கீமோதெரப்பி எல்லாமே கொடுத்துட்டு சர்வைவல் ரேட் கம்மி அப்படின்னு சொன்னா
வீட்டுல என்ன நினைப்பாங்க, வியாதி ட்ரீட்மெண்ட் இருக்கும். வேஸ்ட்னு நினைப்பாங்க. ட்ரீட்மெண்ட் வேஸ்ட்னு நினைப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வேஸ்ட். ஆமா, வேஸ்ட்னு நினைச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற ஆல்டர்னேட் மெடிசின் போவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம 2-3 ஏற்கனவே ஒரு இடத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக தினம் ஆயிரக்கணக்கான பீப்புள் ஷிமோகா போயிட்டு இருக்காங்க, சிவமோகான்னு சொல்றோம் கர்நாடகா, எதுக்கு போறாங்க? அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் பார்டர்ல இருக்கக்கூடிய அட்டப்பாடி முக்காலிங்கிற இடத்துக்கு, அதாவது ஓரிலை வைத்தியம்னு சொல்லுவாங்க, முக்காலிங்கிற இடத்துக்காக எதுக்கு போறாங்க? இப்போ முக்காலி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களும் வந்து இருளர் இனத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள். அதுல வந்து வள்ளியம்மாள் பாட்டி பிரிட்டிஷ் டைம்ல ஒருத்தவங்களுடைய ஒரு பிரிட்டிஷ் அபிஷியலோட ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்ததை இந்த மூலிகை இலைகளை கொடுத்து குணப்படுத்தி இருக்காங்க. அதை குணப்படுத்தின ஒரே காரணத்தினால ஐ திங்க் 130 ஏக்கரும் என்னமோ 100 ஏக்கருக்கும் மேல அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த இனாமா ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க இன்னும் பண்ணி ஜனங்களை காப்பாத்தணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து தேர் ஆர் ப்ரூஃப்ஸ். அதாவது இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல பிளான்ஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்து காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த முக்காலி அப்படிங்கிற இடம் வந்து நம்ம ஹிஸ்டரியிலேயே பதிக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அண்ட் பதிஞ்சு நடந்த உண்மையான சம்பவம். இன்னைக்குமே வந்து நிறைய பேர் அங்க போறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த காலத்துல நினைக்கிறேன் அந்த வள்ளியம்மாள் பாட்டி இருந்த வரைக்கும் வந்து அவங்க காசு வாங்கலையா, ஒரே ₹1 தான் வாங்கிட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு வந்து நிறைய பணம் வாங்குறதா கேள்விப்பட்டேன் நானு. வாட் எவர் இட் மேபி, நம்ம கீமோ போனாலும் ஃப்ரீ கிடையாது, அங்கேயும் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்துதான் ஆகணும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மலையில வாழ்ந்து கஷ்டப்பட்டு நமக்கு செடி கொடிகள் இலைகள் இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க பிடிச்சி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஸோ இந்த முக்காலிங்கிற இடம் வந்து இட் இஸ் எ ப்ரூவன் ஏரியா, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சம்டைம்ஸ் பிளான்ஸை வந்து ஏத்துக்கதான் வேண்டியிருக்கு, கட்டாயமா நம்ம ஏத்துதான் ஆகணும். அதே மாதிரியே தான் இன்னைக்கு சிவமோகா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்பெஷல் பஸ் டெய்லி 2 பஸ் போகுது. 2 பஸ்லயும் ஃபுல்லா இருப்பாங்க பீப்புள். அந்த பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஃபேமிலியில யாருக்கோ வந்து கேன்சர் இருக்கும், அவங்களுக்காக மெடிசின் வாங்குறதுக்காக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மருந்து கொடுக்குறவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரை வச்சுதான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரை வந்து மாடர்ன் மெடிசின் ரிஜெக்ட் பண்ணுது. ஆனாலும் but modern science picks apart herbs and classifies them down to each chemical component present in the plant and starts making their medicines in the form of tablets, capsules, syrups, paste, etc. அவங்க இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரை வந்து எதிர்த்தாலும் என்ன பண்றாங்க, அதே பிளான்ஸை எடுத்து அதை கிளாசிஃபை பண்றாங்க பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அதை கிளாசிஃபை பண்ணி அதுல இருந்து தனியா அந்த மருந்தை மட்டும் பிரிச்சு எடுத்து இந்த டேப்லெட், கேப்சூல், சிரப்பு, பேஸ்ட் எல்லாமே பண்றாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ த பிளான்ஸ் ஆர் யூஸ்டு. ஆக்சுவலா மாடர்ன் மெடிசன்ல பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே ஹைலி எஃபெக்டிவ். நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் கெமிக்கலை யூஸ் பண்ணி செய்திருவாங்க, அதுதான் வந்து ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 பேருக்கு பிரச்சனை இருந்ததுன்னா பிளான்ட் பேஸ்டு மெடிசின் சரியா போகும். இதுவே 1,00,000 பேருக்கு இருக்கும்போது அந்த அளவுக்கு பிளான்ட் இல்லாத போது லெபார்டரியில வந்து அதை சிந்தசைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ தே ஆர் யூசிங் ஐடென்டிக்கல் கெமிக்கல்ஸ். அப்பதான் வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் பேஷன்ஸ் டு ஒர்க் வித் பிளான்ஸ். இப்ப நீங்க நம்ம குரூப்ல இருக்கிறவங்க, இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எத்தனை பேரு மெடிசின் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு மெடிசின் லைக் சித்தா, ஆயுர்வேதா ஆர் ட்ரெடிஷ்னல் மெடிசின் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சவங்க தான் அநேகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பிளான்ட் கூட எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ட்டு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்றாங்க. உங்க மதர் வந்து மம்மி என்ன பண்றாங்க, இன்னைக்கு மார்க்கெட் போய் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போய் நீங்க வாங்கணும். அது வாங்கும்போது அங்க வந்து ஒரு 50 வகையான கீரை வச்சிருப்பான். எப்படி கண்டுபிடிச்சு வாங்குவீங்க?
டிஃப்ரெண்ட் கீரை 50 கீரை வச்சிருப்பான். அதுல எது மணத்தக்காளி கீரைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி யாராவது ஓ, சொல்லி இல்ல. நம்ம வீட்டுக்கு மிளகு மாதிரி தக்காளி மாதிரி குட்டி குட்டி தக்காளியா சொல்லியிருப்பாங்க, இருக்கும். தெரியும். தக்காளி வந்து அதாவது மணி மணியா குட்டி குட்டியா இருக்கும் தக்காளி. இது வந்து ஆல்ரெடி பார்த்தனால தெரியும் நமக்கு, இல்லைங்களா? ஆமா மேம், பார்த்ததுனாலதான் தெரியும். பார்த்தனாலதான் அதுல வந்து குட்டி குட்டியா அந்த பிளாக் கலர்ல தக்காளி விடும், தக்காளி மாதிரி காய் விடும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அதனால நமக்கு தெரியுது. சோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டையுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நீங்க எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபார்மசி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபார்மகாக்னசி அப்படின்னு இருக்கு, ஃபார்மகோ அப்படின்னு வர்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து டைம் கிடைக்கும் போது கூகுள் பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. ஸோ இந்த ஃபார்மகாக்னஸ்டிக் ஸ்டடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபார்மகாக்னசில தான் ஒரு பிளான்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு வரும். அந்த பிளான்ட்டோட எக்ஸாக்ட் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவர் வேர்ட்னு படிச்சோம் இல்லைங்களா? இனிமே நிறைய இருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு கேரட் சொல்லுவாங்க, கேரட் வந்து நம்ம கண்ணுக்கு நல்லது. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஐரிஸ்க்கு வந்து ஐடென்டிக்கலா அது இருக்கும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, அது எதோட டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்னா நம்மளுடைய பேன்கிரியாஸ், நம்மளுடைய கணையத்துக்கு வந்து பேன்கிரியாஸ்க்கு ஐடென்டிக்கலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா இருக்குதுங்க. இப்போ இந்த பிளான்ஸோட ஒர்க் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். அது என்ன சொல்லுது, தயர் சயின்ஸ், சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் நம்ம கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணும். நீங்க உங்க வீட்டுல செடி வளர்த்துனா இல்ல வெளியில எங்க போய் எந்த ஹெர்பை பாத்தீங்கன்னாலும் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், தே வில் டாக் வித் யூ. அவங்க வந்து உங்களுக்கு எதையோ தெரியப்படுத்துவாங்க. கண்டிப்பா பிளான்ஸ் பேசுவாங்க. என்ன சொல்றாங்கிற புரிஞ்சுக்கிறதுடைய திறமைதான் நம்மளுக்கு தேவை. அவங்க வந்து சிக்னல்ஸ் நமக்கு தருவாங்க. நான் இங்க இருக்கேன், நீங்க இதுக்கு உபயோகப்படுத்துங்க, இந்த மாதிரி சிக்னல்ஸ் தருவாங்க. அதனால எந்த பிளான்ட்டையுமே எப்பவுமே நம்ம அவமரியாதை பண்ணக்கூடாது. பொறுமையா அதை வாட்ச் பண்ணணும். பொறுமையா நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா we can get more things from the plants. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப நம்ம வந்து நிறைய பிளான்ட் இப்போ இந்த இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, கருவேல மரம் அப்படின்ட்டு. சோ இதுல வந்து கருவேல மரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம், கருவேல மரம் அப்படிங்கிறது. ஆனா சீமை எப்படி கருப்பு கலர்ல இருக்கும் அந்த மரம், கொலுசு மாதிரி, கொலுசு வந்து காய் வரும். ஆமா நாட்டு கருவேலம். ஆமா, சீமை கருவேல தான் நம்ம அழிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான நம்ம நாட்டு கருவேல மரங்களை அழிச்சிட்டாங்க. வெறும் ஜென்ரலா பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, சீமை கருவேல மரத்துல அந்த சீமைங்கிற வார்த்தையை விட்டுட்டு கருவேல மரம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய நம்ம நாட்டு கருவேல மரங்களை வந்து பயங்கரமா அழிச்சிட்டாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா குடைவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த மரம் பாத்தீங்கன்னா அம்பிரல்லா மாதிரியே இருக்கும், கருவேல மரத்தினுடைய சேர்ந்ததுதான் குடைவேல். அது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து நம்ம சல்லடை போட்டு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபார்மகாக்னசி வேணும் நம்மளுக்கு. எதையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்ப இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர் படி பார்க்கும்போது நம்ம ஹார்ட்டுக்கு ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு இலை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மூலிகை செடி வெத்தலைமா இல்லையே, அவ்வளவு நீளமா இருக்காதுல்ல ஹார்ட். லோட்டஸ் பிளான்ட் மேம். நோ, எஸ், சீந்தில் இலை. சீந்தில் இலை வந்து ஐடென்டிக்கலா இருக்கும், அதனுடைய வீனேஷன் எல்லாமே பார்க்கும்போது ஹார்ட்டுக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். அதனாலதான் ஹார்ட் எயில்மெண்ட் இருக்கிறவங்க, பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த இலைய சாப்பிட்டா சரியாகும்.
இப்ப வந்து நம்ம இந்த ஒரு ஒரு 4 லைனை முடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு வருவோம். Working with plant signatures are much like a hike through the forest. It's such an enjoyable experience of exercise and expansion into itself. Does it even matter where you end up? அதாவது நீங்க காட்டுக்குள்ள போயிட்டீங்கனாலோ இல்ல ஒரு செடி கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலோ நம்ம உலகமே வேறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். எனக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டுல இருந்து அப்ராட்ல மெடிசின் முடிச்சுட்டு வந்து இங்க வந்து நான் ஃபைட்டோ மெடிசின் முடிச்சு ஜெரண்டாலஜி ஸ்பெஷலைஸ் பண்ணி இப்போ வந்து நான் மறுபடியும் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த திங் வாட் ஐ எம் டூயிங். அதனால திருப்பியும் வந்து நான் என்னோட செகண்ட் பிஹெச்டில என்டர் ஆக போறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஏன்னா மறுபடியும் வந்து பிளான்ஸ் என்ன சொல்றாங்க, பிளான்ட் பேஸ்டு மெடிசினுடைய ஃபியூச்சர் என்ன. இப்ப நான் என்னோட செகண்ட் பிஹெச்டில நான் பண்ண போறதே வந்து நம்மளுடைய லாஞ்சிவிட்டி, ஹியூமன் பீயிங்ஸினுடைய ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய பிளான்ஸ் என்ன, அதுலதான் நான் என்னோட செகண்ட் பிஹெச்டி நான் பண்ண போறேன். ஸோ நான் வந்து நல்லபடியா முடிக்கணும். எப்படியும் நான் முடிக்கிறதுக்கு 3-4 இயர்ஸ் ஆகும். என்னோட ஒர்க்கை பார்த்துட்டே நான் அதை பண்ண போறேன். ஃபுல் டைம்லயே தான் பிஹெச்டி பண்ண போறேன். ஸோ எல்லாரும் வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் நல்லா அச்சீவ் பண்ணணும்ட்டு. ஏன்னா டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரை பேஸ் பண்ணி தான் இதை வந்து கம்ப்ளீட்டா நான் எடுத்துட்டு போக போறேன் நானே. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த ஐடென்டிக்கல் பிளான்ஸ் நான் கேட்டது. இப்ப வந்து நம்ம லிவர் வேர்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, லிவருக்கு அந்த லிவர் வேர்ட் நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம ஊர்ல கிடைக்காது, ஹீட்டான இடத்துல அது வராது. அப்ப நமக்கு லிவருக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணக்கூடிய ஐடென்டிக்கலான ஒரு பிளான்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யோசனை பண்ணுங்க, எல்லா இடத்துலயும் இருக்குது. கீழாநெல்லி. So this is wrong doctrine of signature. கீழாநெல்லி வந்து லிவருக்கு ஐடென்டிக்கலே இல்ல. நம்ம வந்து அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எப்படிங்கப்பா? கரிசலாங்கண்ணி வந்து லிவர் ப்ராப்ளத்துக்கு சாப்பிடலாம். இங்க டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர் என்னன்னா அதனோட செல் சாப், அதை அழுத்துனா அப்படி பிளாக்கிஷா பிளட் மாதிரி வரும் பாத்தீங்களா. சோ அதனால வந்து லிவர்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை கரெக்ட் பண்றதுக்கு கரிசலாங்கண்ணி. எக்ஸாக்டா லிவருடைய டிஷ்யூ ப்ராப்ளம் இருந்தா கரெக்ட் பண்றதுக்கு கிட்ட வந்துட்டீங்க கதிரேசன் சார், சொல்லுங்க. பசலக்கீரையா? இல்ல, பசலைக்கீரை வந்து ஆன்டி கொலஸ்ட்ரால். ஏன்னா நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். பசலைக்கீரையில பாத்தீங்கன்னா அந்த டாட்ஸ் இருக்கும் மேல இலையில. டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர் கரெக்ட் அது. அதாவது கொலஸ்ட்ரால், ஆன்டி கொலஸ்ட்ரால். அந்த எண்ணெய் பூசின மாதிரி பசலைக்கீரையில ஷைனிங் இருக்கும். அந்த ஷைனிங்னஸ் என்ன பண்ணும், நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கும். மில்க் திசில். மில்க் திசில் அஃப்கோர்ஸ், பட் மில்க் திசில் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்லையே. மூக்கரட்டை கீரை, பொயரேவியா டிஃப்யூசா. மூக்கரட்டை எல்லாம் பார்த்துருக்கீங்க. புனர்னவா, எஸ் புனர்னவா. புனர்னவா இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பிளான்ட். அந்த புனர்னவாவுடைய இலை, அதாவது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பொயரேவியா டிஃப்யூசா தான் புனர்னவா, பொயரேவியா இரெக்டா கிடையாது. ஸோ பொயரேவியா இரெக்டா இலையும் பொயரேவியா டிஃப்யூசா இலையும் வேற மாதிரி இருக்கும். இது எல்லாம் தான் வந்து ஃபார்மகாக்னசில வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டுமே ஒரே ஜீனஸ், ஆனா ரெண்டும் வேற வேற ஸ்பீஷீஸ். அதுல பொயரேவியா இரெக்டாவுடைய இலை டிஃப்ரெண்டா இருக்கும். பொயரேவியா டிஃப்யூஸாவோட இலை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அதை வச்சு அப்படி அகலமா நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லிவரோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும் அது. ஸோ அதனாலதான் லிவர்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த பொயரேவியா சாப்பிடும்போது சீக்கிரமா குணமாயிடுறாங்க. சோ நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு புரியல. மேம் அந்த மூக்கரட்டை கீரை வந்து காரத்தன்மை அதிகம், கொஞ்சம் டோஸ் அதிகமா எடுத்துட்டா லூஸ் மோஷன் கழிச்சல் ஆகும். எஸ்,
இது நான் வந்து எதுக்காக எப்படி எதுக்காக அதிகமா சாப்பிடணும்? இல்ல மேம், அதாவது டீ மாதிரி எடுத்துக்கலாம். பட் அது டோஸ் தெரியாம யாராவது லீஃப் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டாங்கன்னா அந்த மாதிரி சொல்ல வரேன் மேம். இல்ல ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல ஈவன் டுடே ஆல்சோ த ட்ரைபல் பீப்புள் என்ன பண்றாங்க, ஒன்லி அந்த மூக்கரட்டை மட்டும் போட்டு கடைஞ்சு சாப்பிடுறவங்க இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இது குக் பண்ணி இது புரியல. ட்ரெடிஷ்னலா நான் எப்படி பண்ணுவேன்னா மேம், நைட்டு வந்து கொஞ்சம் இலைய ஒரு கைப்பிடி இலை போட்டு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஹோல் நைட் விட்டுட்டோம்னா மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் கலர்ல அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும். ஆமா, அதுல இப்போ இருக்கிற மார்னிங் ஆல்கலாய்டு. ஏன்னா இது இந்த மாதிரி ஓவர் நைட் வச்சு குடிக்கணும் அப்படிங்கறத 2016 வந்து நான் தான் ரிப்போர்ட் வெளியில விட்டுருக்கேன். இப்ப ஓகே நீங்க ஓகே சின்ன அதான் வெங்காயம் எல்லாம் அதுல போடக்கூடாது. அப்படிங்களா மேம்? ஏன்னா சின்ன வெங்காயம் அதுக்கு சுத்தியில இருக்கக்கூடிய மத்த பொருள்களை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இன்ஆக்டிவ் பண்ணிடும் மத்ததெல்லாம். ஓகே ஓகே. இதை மட்டும் நீங்க கொதிக்க வச்சு நைட்டு கொதிக்க வச்சு காலையில குடிக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு அந்த டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த பாத்திரமே கருப்பு கலர்ல ஆயிடும். சரிங்களா? இதுல மேடம் எஸ் கரிசலாங்கண்ணி கீரையில வந்து மஞ்சள் எடுத்துக்கணுமா இல்ல வெள்ளை இருக்கு, ரெண்டுல எது மேம் சாப்பிடலாம்? ஐ ரெக்கமெண்ட் ஒன்லி ஒயிட். ஒயிட். ஓகேங்க. ஆமா. தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. கதிரேசன் சார், நீங்க இலைய மட்டும் போட்டு கொதிக்குவீங்க, கூட வேற எதுவும் போடாதீங்க. ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஆ கண்டினியூ. ஒருத்தர் ஒரு பிளான்ட் சொல்லுங்கப்பா, இன்னும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல எக்கச்சக்கமா இருக்குங்க, ஒரு பார்ட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீத் வேர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அதனுடைய காயினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா உள்ள நம்ம பல்லு வரிசையா இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுல. சோ இது வந்து நம்ம சார் வந்து ஒரு நாள் கிளாஸ் அரேஞ்ச் பண்றேன்னு இருக்காரு. அந்த டைம்ல பிபிடி போட்டு நான் தரேன். நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறது. நம்ம இன்டர்நேஷனலுக்கு போக வேண்டாம், நம்ம ஊர்ல என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு ஆதாரம். சரிங்களா? சோ இந்த பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சேக்ரட் குரூவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புனிதமா இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட காடுகள்ல இன்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து சிவஞ்சடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. சயின்டிபிக் நேம் தெரியல எனக்கு. சிவஞ்சடை அப்படிங்கிற பிளான்ட் வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலையில இருக்குங்க. இப்போ லேடிஸ் மேல போக முடியாது. ஸோ எனக்கு ரிசர்ச் அப்ப என்ன பண்ணாங்க, இந்த மலைவாழ் மக்கள் கிட்ட மேல கிடைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னப்ப வந்து அவங்க கொண்டு வந்து கிளாசிஃபை பண்ணி ஒன்னொன்னா எனக்கு முன்னால வச்சாங்க. அதுல வந்து சிவஞ்சடை அப்படிங்கிற பிளான்ட், அந்த பிளான்ட்டை பார்த்ததுன்னா அமேசிங்கா இருக்குதுங்க. எப்படின்னா அதனுடைய அந்த பிளான்ட்டோட மேல டாப் பார்ட் சின்ன புல்லு மாதிரி தான் அது. அதனுடைய மேல பகுதி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தலை கொண்டை இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து அதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து 3 வந்து அப்படியே சிவனுடைய தலையில இருந்து அந்த கங்கை நீர் வழியருக்கு போட்டோ போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 3 இது வளைஞ்சு தொங்கிட்டு இருக்கும். சோ அதுக்கு பேரு சிவஞ்சடை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கும் வந்து ஒரு சிக்னேச்சர் இருக்கு. மேடம் எஸ் மேம், இந்த சீந்தில் இலை சொன்னீங்களா மேம், அத வந்து ஆமாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாங்க மேம்? அத நம்ம சீந்தில் இலை வந்து ஜெனரலா ஒரு நாளைக்கு ஒரு இலை சாப்பிட்டா போதும். இலைய அப்படியே மென்னு சாப்பிட்டுலாங்களா? ஆமா, அப்படியே மென்னு சாப்பிட்டுலாம் ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா. இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு சீந்தில் பொடி கிடைக்குது, சீந்தில் கேப்சூல் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல கிடைக்குது. உங்களுக்கு இயற்கையில ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா ஒரு இலையை எடுத்து அப்படியே வாஷ் பண்ணி தொடச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ. ஓகே ஓகே. அந்த டீத் வர்ட்னு சொன்னீங்களா மேம், அது என்னங்க மேம்? டீத் வேர்ட் இங்க நம்ம ஊர்ல எங்க இருக்குங்கிறது தெரியல. நான் உங்களுக்கு பிபிடி ரெடி பண்ணிட்டு சார் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண போது சொல்றேன் நானு. ஆக்சுவலா அதே மாதிரி ஐடென்டிக்கலான பிளான்ட் வந்து நம்ம ஊர்ல இருக்கு. இந்த ட்ரைடாக்ஸ் மாதிரியே ஒயிட் கலர்ல பூவிடும், வெள்ளை கலர்ல கம்மல் மாதிரி பூவிடும். அது பல்வலி பூடு அதுக்கு பேரு. எஸ் எஸ் எஸ். அந்த ஆமணக்கு இலை செடி இருக்குல்ல மேம், ஆமா.
எங்க அம்மா வந்து ஒரு இந்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த வயல்ல வேலை செய்யும் போது ஏதாவது குச்சி துரும்பு ஏதாவது கண்ணுல குத்திருச்சுன்னா ஆ ஆமணக்கு இலை கொழுந்தையும் கொஞ்சம் மஞ்சளையும் வச்சு கையாலேயே கசக்கிட்டு அதுல சாறு எடுத்து கண்ணுல விடுவாங்க. வித்தின் 1 or 2 daysல வந்து அந்த கண்ணுல பட்ட காயமே ஆறிடுது மேம். அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதுல ஆ. என்ன என்ன உள்ள என்ன அதுல மெடிசன் வந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுல ரைசின் RICIN ரைசின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்கு அதுல. ரிசினஸ் கம்யூனிஸ், அதனாலதான் அதுக்கு பேரே ரிசினஸ் கம்யூனிஸ். RICIN ரைசின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு அதுல இருக்கிறதுனால அதுக்கு wound ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம். சரிங்களா சார்? அதனால அது கரெக்ட் ஓகே மேம். பண்ணு. ஓகே ஆ ஓகே மேம். ஏன்னா இது எனக்கு இதெல்லாம் தெரியாது. வந்து அவங்களே பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களே நீங்க எழுதி பண்ணுவாங்க. வச்சுக்கணும். ஓகே மேம். உங்க பெரியவங்க, நம்ம வீட்ல இருக்கிற பாட்டி தாத்தா, அம்மா அப்பா, அத்தை மாமா யாரெல்லாம் ஏதாவது எல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு நோட் போட்டு வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து எழுதி வைங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஓகே மேம். ஓகே மேம். வெரி வெரி சிம்பிள் மெடிகேஷன்ஸ் எல்லாமே உயிரையே காப்பாற்றக்கூடிய சிம்பிள் மெடிகேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு. சொல்லப்போனா இப்போ சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கூட அரிவாள் மனை இலைன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டோரமா நிறைய விளைஞ்சிருக்கும் பாருங்க. அதை கூட ஆமாமா. கசக்கி போட்டா கூட ஸ்கிராச்சஸ் உடனே ஆறிடும். ஆமா. அரிவாள்மனை பூண்டு அதுக்கு பேரு. பூண்டு வெட்டுக்காய மருந்துன்னு சொல்லுவாங்க அது. வெட்டுக்காய பூ வந்து உங்களுக்கு ட்ரைடாக்ஸ் Okay, வந்து அது வந்து கையில அதுதான் டிஞ்சர் பிளான்ட்னே சொல்லுவாங்க. அந்த காலத்துல டிஞ்சருக்கு பதிலா அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தாத்தாப்பூடு சொல்லுவாங்க. ஆமா, தாத்தாப்பூடு வந்து ட்ரைடாக்ஸ் ப்ரொக்யூம்பன்ஸ். இப்ப வந்து அரிவாள்மனை பூண்டு அப்படிங்கறது வந்து கார்கோரஸ் ஒலிட்டோரியஸ். அந்த அரிவாள்மனை பூண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. அப்பா ஓ நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து டைம் கிடைக்கும் போது நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களான்னு தெரியல. சார் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் போடுறதுனால நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும் போது கார்கோரஸ் ஒலிட்டோரியஸ் போட்டு பாருங்க. எஜிப்டினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கார்கோரஸ் பிளான்ட் தான். இந்த கார்கோரஸ் ஸ்பெல் பண்ணுங்க. கார்கோரஸ் CORCHORUS கார்கோரஸ். நம்ம ஊர்ல அது சணல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. சோ இந்த கார்கோரஸ் கார்கோரஸ்ல டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து எஜிப்ட்ல வந்து பயிர் பண்றாங்க. அவங்க வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உலகத்திலேயே வச்சு த ஒன்லி எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கார்கோரஸ் இஸ் எஜிப்ட் தான். அவ்வளோ ஃபாரின் கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஊர்ல அந்த செடி வயல்ல முளைச்சிருந்தா நம்ம ரவுண்ட படிச்சு கொன்னுடுறோம். அதே மாதிரி இன்னொரு பாப்புலரான பிளான்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொடக்கு தக்காளி. அதையும் வந்து நம்ம அடிச்சு கொன்னுட்டு தான் இன்னைக்கு வந்து மற்ற நாட்டுக்காரங்கிட்ட மருந்துக்காக கை கட்டி நின்றுட்டு இருக்க வேண்டி இருக்கு. கார்கோரஸ் ஒலிட்டோரியஸ் சாப்பிடலாம். அதை நெட்ல போட்டு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா பெரியவங்க கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அதை சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டிருக்கேன். அதை நம்ம கட் பண்ணிட்டு லைட்டா ஹீட் பண்ணணும். பொரியல் மாதிரி பண்ற ஹீட் பண்ணாலே அப்படி ஒரு மாதிரி இரும்பு மாதிரியான கலர்ல கருப்பா மாறிடும். அவ்வளவு அயன் அதுல இருக்கு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல அதுக்கு பேரு மொலோகியான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆப்பிரிக்கா போயிருந்தப்பதான் மொலோகியா சாப்பிட்டேன், செஞ்சு கொடுத்தாங்க. மேம் அந்த கிட்னில கிறிஸ்டல் ஸ்டோன் சொல்றாங்க. அது என்ன மெடிசின் எடுத்துக்கிட்டாலும் இப்ப நம்ம அந்த நெரிஞ்சல் முள் எடுத்துக்கிட்டோம், அதுக்கும் போகலைங்க. வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டோம், அதுக்கும் போகல. அப்புறம் ஹோமியோபதி மெடிசின் எடுத்தோம், அதுவும் போகல. ஆனா அலோபதி மட்டும் போகல. ஹோமியோபதி எடுத்தாச்சுங்க, சித்தா மருத்துவம் எடுத்தாச்சு. அது இல்லாம இப்போ இது மாதிரி நெரிஞ்சல், அப்புறம் அந்த என்ன பிழைப்பூ அதனோட வாட்டரு, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் ஒவ்வொரு டைம்ல எடுத்தோம். ஆனா எதுக்குமே அது வளைஞ்சு கொடுக்கல. நான் என்கிட்ட வந்து ஒரு கேட்ரிங்க்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன். அது குடிச்சா வெளியில வந்துரும். நீங்க வந்து தூரமா இருக்கறனால என்ன பண்ணுங்கன்னா, சௌச்சௌ காய் தெரியுமா? சௌச்சௌ தெரியுங்க மேம், சொல்லுங்க. ஒரு சௌச்சௌ காய் எடுங்க.
ஓகே அந்த மேம். கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதை ஆ அப்படியே கட் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸை புழிஞ்சு அது 1 லிட்டர் ஆக்கணும் ஜூஸை. சரிங்களா? ஓ 1 லிட்டர் ஆக்கிட்டு கடகடன்னு குடிச்சிருங்க. ஓ இது மாதிரி வந்து 3 டேஸ்க்கு குடிங்க. ஓகே மேம். கல் வந்துரும். ஓ அப்படியும் வரலைன்னா சொல்லுங்க, நான் என்னோட மெடிசின் அனுப்பி தரேன். சவுச்சோ ஷோர் யூஸ் மேம். பண்ணுங்க. சரிங்களா? பீன்ஸ் சொன்னாங்க, பீன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். பீன்ஸ் வந்து புரோட்டீன் ஆச்சே. ஓ சவுச்சோ எடுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஷோர் மேம். ஆனா கண்டிப்பா 1 லிட்டர் வாட்டர் ஆக்கிடணும் அதை. ஓகே மேம். ஓகே மேம். கண்டிப்பா பண்றேன். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா. ஹலோ. எஸ் சொல்லுங்கப்பா. மேடம் அம்மாவுக்கு 84 இயர்ஸ் ஆச்சு. உடம்பெல்லாம் அரிக்குதுன்றாங்க. அப்படிங்களா? ஆமாங்க மேடம். அரிக்கிறது வந்து எவ்வளவு நாள் அரிக்குதுன்றாங்க? ஜஸ்ட் இப்போ ஒரு 15-20 டேஸ் 1 மந்த். ஆஃப்டர் த கிளைமேட் சேஞ்சுங்களா? கிளைமேட் சேஞ்சுக்கு பின்னாடி மேடம். அதனால ட்ரை ஸ்கின் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம். ஜஸ்ட் வேஸ்லின் அப்ளை பண்ணி பாருங்க. சரி ஓகே மேடம். சம்டைம்ஸ் அவங்க வேற எதுக்காவது எடுக்கக்கூடிய மெடிசின் ஓவர் டோஸ் ஆகி பயோ அக்யூமுலேஷன் ஆயிருந்தா கூட வரும். அந்த மாதிரி மெடிசின் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிசிஷியன் கிட்ட, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க மெடிசின் எதுவும் சாப்பிடல அப்படின்னா வேஸ்லின் அப்ளை பண்ணுங்க. மேடம் அவங்களுக்கு பிபியும் இருக்கு, சுகரும் இருக்கு. அதற்கு 2க்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட சொல்லணும். டோசேஜ் செக் பண்ணி தருவாங்க. ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. மேம் எஸ். என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தலையில ஒரு இடிச்சுக்கிட்டாங்க. சரிங்க. உச்சந்தலையில கரெக்டா. சரி. அது என்னன்னா கூலிங் கிளைமேட் வரும்பொழுதுலாம் அந்த இடத்துல வந்து பெயின் இருக்கு. அப்படியே ஒரு சைடு கை மரத்து போன மாதிரி இருக்குது. ஷோல்டர் பெயின் வருது. இது அதனால பாதிப்பா இருக்குங்களா இல்ல எப்படின்னா ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அதெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி உங்களுக்கு உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நேரம் வாமிட்டிங் அந்த மாதிரி சென்ஸ்லாம் இருக்கும், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதனால பயப்பட வேணாம். ஆனா இவங்க வந்து அந்த கிளைமேட் வரும்போது வலி வந்தோன்னு பயந்துடுறாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த தலையில அடிபட்டதுனால வந்தது வந்து சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா தலையில நம்மளுக்கு வந்து ஸ்கல் இருக்கு, அதனால உள்ள எதுவும் டேமேஜ் ஆயிருக்காது. ஸ்கல்லுக்கு மேல அந்த ஸ்கின்னுக்கும் ஸ்கல்லுக்கும் நடுவுல இருக்கிற இடத்துலதான் வந்து உங்களுக்கு அந்த அடிபட்டிருக்கும். அதனால உங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளம், எந்த சைடு எஃபெக்டும் அது உங்களுக்கு தராது. அந்த வலிக்கிறதுக்கு காரணம் சில்னஸ் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது வலிக்கும். சோ இதனால வந்து அவங்களுக்கு அந்த கை இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அவங்க பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா எந்த காரணத்தினாலயும் அவங்க தலையில இடிச்சுட்டு அடிபட்டுக்கிட்டது ஸ்கல்ல தாண்டி உள்ள போய் பிரெயினை பாதிச்சிருக்காது. சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். இப்ப ஸ்டிச்சிங் வேற பண்றாங்களா, அதனால ஸ்டிச்சிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. சரி சரிங்க. அதனால அடிக்கடி அந்த கழுத்து பேக்ல அந்த கழுத்து பெயின், கழுத்து வலி வருதுங்கிறதுனாலதான் ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க படிக்கிறாங்க, நம்ம இதுல படிச்சிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டவுட் பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா தலையில இடிச்சதுனால 1% கூட இந்த ப்ராப்ளம் வராது. அவங்க உட்கார்ந்து ஒர்க் பண்றதுனால இந்த கழுத்து வலி வரலாம், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே சரிங்க. வெல்கம். ஹலோ மேம். எஸ் மேம் இப்ப தோலுக்கு அப்படிங்கும் போது எதுங்க மேம் எடுக்கலாம்? நம்ம டாக்டர் சிக்னேச்சர் வந்து எது இது பண்ணிக்கலாம் ஒரு ஐடென்டி? ஜென்ரலா வந்து தோலுக்கு வந்து இந்த லேட்டெக்ஸ் பால் இருக்கக்கூடிய இலைகள். சரிங்களா? பால் இருக்கக்கூடிய இலை நம்ம ஊர்ல அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவுல இருக்கக்கூடியது அந்த வெப்பாலை செடிதான். ஓகேங்களா? அது ஒண்ணு. அடுத்தது வந்து குப்பை மேனி. குப்பை மேனி பாத்தீங்கன்னா நம்ம தோல் மாதிரி தான் இருக்கும், இலை லைட்டா மெம்பரேனஸா இருக்கும். இந்த 2 தான் வந்து ஸ்கின்னுக்கு டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல. ஓகே ஓகே. இப்ப சக்கரை கிழங்கு சொன்னீங்க, பேங்க்ரியா ஸ்கின்னு, அதனுடைய ஷேப் அந்த மாதிரி அந்த கலரும் அதனால அப்படி
ஆமா, இது டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல நம்ம கண்ணால பார்க்கும்போது அந்த ஐடென்டிக்கலா அது இருக்கு. Identical. பட் சயின்டிபிக்காவும் இதை ப்ரூஃப் பண்ணிருக்காங்க ஒரு சில ரிசர்ச்ல. ஆ. ஓகேங்க மேம். ஓகே மேம் Okay, சக்கரவள்ளி thank you. கிழங்கு நம்ம நார்மலா ஆவியில வேக வச்சு சாப்பிடலாம்லங்க மேம்? சாப்பிடலாமே. சரி மேம். அதான் ஓகே. கேஸ்ன்னு சொல்றாங்க. அதான் வீக்லி ஒன் எடுத்துட்டா அவ்வளவு ப்ராப்ளம் இருக்காது இல்லைங்க மேம்? அதாவதுங்க, கேஸுக்கு பயப்பட்டா எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட நம்ம முடியாது. சாப்பிடுற துவரம் பருப்பு, அஹ், எங்க வீட்டுல எங்க பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது என் ஹஸ்பண்டோட பாட்டி ஊத்தப்பம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கேஸ்மாங்க. சோ இந்த மாதிரி எது சாப்பிட்டாலுமே வந்து அதுல கேஸ் உற்பத்தி ஆயிதான் தீரும். அதுக்காக நம்ம பயப்பட்டுட்டு அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதுக்கு என்ன தேவையோ அதை போட்டு நம்ம சமைச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே. மேம். சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பா இருக்கிறதுனால அந்த இனிப்பு வந்து பேங்க்ரியாஸ் இதை எப்படிங்க மேம் அது எஃபெக்ட் பண்ணதா? பான்கிரியாஸ் சர்க்கரை சாப்பிடறதுனாலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்ல மேம், இல்ல. இல்ல கார்போஹைட்ரேட் மாவு பொருள். இல்ல கண்டுபிடிக்கவே இல்ல. அதனால தைரியமா சாப்பிடுங்க. சாப்பிடலாம். சரிங்களா? ஆமா. ஓகே ஓகே மேம். அதே ஆ. மாதிரி கண்களுக்கு மேம், கண்கள் அதுக்கு சொல்லுங்க மேம். நம்ம கண்ணுக்கு வந்து ஜெனரலா நம்ம ஊர்ல சொல்றது விட்டமின் ஏ இருக்கக்கூடியதுன்னு டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல வந்து இப்ப வந்து நம்ம ஊர்ல அந்த பிளான்ட் இல்ல. ஐபிரைட் அப்படிங்கிற பிளான்ட் நம்ம ஊர்ல இல்ல. அது வந்து அப்ராட்ல இருக்கு. ஐபிரைட் அப்படிங்கிற அதுதான் கண்ணுக்கு எடுத்துக்குவாங்க. நம்ம ஊர்ல வந்து நம்ம ஐரிஸ்க்கு வந்து ஐடென்டிக்கலா இருக்கக்கூடியது கேரட் தான். சோ அதுதான் வந்து டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல சொல்றாங்க. பட் ஓகே. எனி விட்டமின் ஏ இருக்கக்கூடியது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. மேம், நான் சிவசத்யா. கால்பேலர்ல வந்துட்டு கல் இருக்கு, கட்டி இருக்கு. அதனால ரொம்ப பெயின் ஆகும்போது அதை ரிமூவ் பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம இதுல அதுக்கு ஏதாவது? அதாவதுங்க, கால் பிளேடர்ல இருக்கிறது வந்து ஸ்லட்ஜா ஸ்டோனா அப்படிங்கறது நமக்கு முக்கியமா தெரியணும். இப்ப கால் பிளேடர்ல வந்து ஸ்டோன் மேம், இப்ப எனக்கு இருக்கிறது ஸ்டோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டோன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் வந்து இப்போ எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கால் பிளேடர் டக்ட் போய் அதை அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பைல் வந்து வெளியில வர முடியாது. சோ அந்த டைம்ல வந்து அவங்க சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னுவாங்க. இல்லைன்னா வெண்ட், அதாவது ஸ்டண்ட் மாதிரி போடுவாங்க. சோ அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. சரிங்களா? ஜெனரலா வந்து கால் பிளேடருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது மாதுளம்பழம் வித் தோலோட. மாதுளம்பழத்துக்கு மேல இருக்கிற தோலோட சொல்றீங்களா? ஆமா, மேல இருக்கிற உள்ள இருக்கிற தோல், தோலாம மேல இருக்கிற தோல், எல்லா தோலுமே. ஓகே. ஆக்சுவலா இப்ப எனக்கு இருக்கு, பட் எதுவும் டிஸ்டர்ப் இல்ல. உங்களுக்கு எப்ப இது டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லன்னாங்க. சரி, நம்ம இதுல ஏதாவது கரைக்கிறக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதுக்காக தான். இதுல வந்து இதுக்கு என்னோட ரிசர்ச் படி இதுக்கு டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர் வந்து தென்னம்பாலை, தென்னம்பூ, தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா, அதுல குட்டி குட்டியா சந்தன கலர்ல பூ வந்திருக்கும். சோ அத வந்து மோர்ல அடிச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சுது அப்படின்னா ரெக்கவர் ஆகுறாங்க. இது டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர். தென்னம்பூங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பூ சொல்றீங்களா? ஆமா, ஃபங்க்ஷன்ல எல்லாம் அப்படி கொத்து மாதிரி தொங்கும்ல சந்தன கலர்ல. ஆமாங்க. அதுதான் தென்னம் குருத்தா மேம் அது? ஐயோ, குருத்து இல்ல, அது இன்ஃப்ளோரசன்ஸ் இல்லைங்க, தென்னம் பாலை. ஓகே. அந்த காய் வர்றதுக்கு முன்னாடி அது வர்ற அந்த பால், அதுதானே சொல்றீங்க? ஆமாங்க, ஆமா ஆமா, அதேதான். ஓகேங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஓகே மேடம். தென்னம்பாலையில ஆயுர்வேதிக்ல லேகியமே இருக்குங்க மேடம். அப்படிங்களா? அதை எடுக்கலாமா? I don't rely on those products. Nature. As such, nature தான். நேச்சர். ஓகே மேடம்.
ஓகே தேங்க்யூ மேடம். ஓகே. மேம் அது மேடம் இப்ப எடுக்கணும்னா எவ்வளவு நாள் எடுக்கணும், என்ன மாதிரி டைம்ல எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? தென்னம்பாலையில் நீங்க அடிச்சு மோர்ல கலந்து குடிக்க சொன்னீங்க இல்லையா, அது இவ்வளவு ஜென்ரலா நாளைக்கு தான் எடுக்கணும் இல்ல இவ்வளவு நாளைக்கு ஒரு டைம்? எதுவுமே வந்து நீங்க ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல கண்டினியூ பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பிரேக் விட்டு எடுத்துக்கலாமே தவிர கண்டினியூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்க கூடாது எதுவுமே. ஓகேங்க. இந்த பருத்தி பால் எடுத்துக்கங்க, அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுவும் அந்த மாதிரிதான். அதுவும் ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பா பருத்தி பால் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. பருத்தி இல்ல பால் கொஞ்சம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஓகே. பருத்தி பால் ரெகுலரா எடுக்கும்போது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தை அது அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. அது சரிங்களா? என்ன மேம் யூஸ் ஆக்சுவலா பருத்தி பால்? மத்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்கும் அதுல. பட் அதுல வந்து ஈஸ்ட்ரோஜனை மிமிக் பண்ணக்கூடிய சூடோ ஈஸ்ட்ரோஜன் அதுல இருக்கு. ஓகேங்க. ஒரு சில தேங்க்யூ. ரிசர்ச் ஆர்டிக்கல் நான் அதை ஃபாலோ பண்ணனதுல ஒரு சில ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து சொல்றாங்க கருமுட்டை ஒழுங்கா ஃபார்ம் ஆகிறத தடுத்துருது அப்படின்னுட்டு. அதனால என்னைக்கோ ஒரு நாள் எதுவும் சாப்பிடலாங்க, ரெகுலரா எதுவும் எடுக்கக்கூடாது. மேம் இது அதிகப்படியான சூட்டுத்தன்மை உண்டாக்குங்களா மேம் பருத்திப்பால்? அப்படிங்களா? நான் ஆமா. ನೋಡ್ಕೊಂತೀನಿ. கொஞ்சம் நான் ಬಾಯಿಲಿ இன்னைக்கு வரைக்கும் அதை குடிச்சது இல்ல, ರೀ சான்ஸ் ರೀ கிடைக்கல குடிக்கிறதுக்கு. ಅವನ ನೋಡ್ಕೊಂಡು ಬಾ ಸರ್ ಬಾ. ஓகேங்க. ஓகே. மேம் அப்படியே யூட்ரஸ்க்கு நீங்க ஆப்ரிகாட் சொன்னீங்களா மேம், வேற என்ன ஐடென்டிக்கலா நம்ம இது பண்ணலாம்? யூட்ரஸ்க்கு இன்னும் நான் அது ரிசர்ச்சே போடல. நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க மேம். ஓகே ஓகே. ஓகே. அது வந்து ஒரு கொஸ்டினை வந்து நீங்க கொஞ்சம் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டா பரவாயில்லாம இருக்கும், இல்லைன்னா நான் கிளாஸ் முடிஞ்சதும் மறந்துடுவேன் இந்த கிளாஸை பத்தி. ஓகே மேம். ஓகே போடுறேங்க மேம். மேடம் முசுமுசுக்கை தலை மேடம். முசுமுசுக்கை தலை வந்து உங்களுக்கு அந்த கபத்தை வெளியில கொண்டு வர்றதுக்குங்க. அது ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆமா. அப்புறம் எப்படி எடுக்கிறது? அப்ப ஹேர் ஆயில் கூட அதுல செய்யறாங்க. நீங்க வந்து அது வந்து நான் பொரியல் பண்ணி சாப்பிட்டதுல எங்க அம்மா எனக்கு ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க அதுல. ஓகே. முசுமுசுக்கைல. பை. தேங்க்யூ மேம். ஓகே. ஹலோ மேம். ஃபாஸ்டிங் சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணலாம் மேம்? என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்றத நிறுத்திடுங்க, சரியா போகும். ஓகே ஓகே. ஓகே சிம்பிள். மேம். சரிங்களா? ஓகே. ஓகே. அது எப்படி மேம் ஜீரணத்தன்மை கம்மியா இருக்கனால காலையில எழுந்தவுடனே நம்ம எடுக்கிறது வந்து அதிகமா காட்டுதா, என்ன மாதிரி அதனுடைய இது? அது வந்து முதல் நாள் நைட்டு நம்ம என்ன சாப்பிட்டுருக்கோமோ அதை பொறுத்தது. முதல் நாள் நைட்டு வந்து நம்ம எப்பவுமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்சார்ப்ஷன் ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அதனால ப்ரீவியஸ் டே நைட் வந்து நம்ம ஹெவி ஃபுட் எடுத்திருந்தோம் அப்படின்னாலுமே அடுத்த நாள் உங்களுக்கு ஹை சுகர் காமிக்கலாம். ஓகே மேம். ஓகே. மேம் நானே இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்த உடனே செக் பண்ணா கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு 10 to 15 பாயிண்ட் வந்து அதிகமா காட்டுது. நம்ம உங்களுக்கு எனர்ஜி உள்ள இருக்கக்கூடிய இல்ல சார், உள்ள இருக்கக்கூடிய நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்ல, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வாக்கிங் போகும்போது. ஆமா மேம். ஆமா மேம். அப்ப அது கொஞ்சம் அதிகமா காமிக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் இப்ப
காலைல எழுந்திரிச்சு தூங்கி எழுந்துச்சுன்னா வாக்கிங் போயிட்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கொடுக்க போறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு அதிகமா தானே தவறா தானே காட்டும். கண்டிப்பா வாக்கிங் லேப்ல எல்லாம் போய் கொடுக்குறவங்க. வாக்கிங் எல்லாம் போகாம கொடுக்கணும். காலையில எழுந்த உடனே பிளெயின் வாட்டர்ல வாயை கொப்பளிச்சுட்டு போயிட்டு பிளட் சாம்பிள் கொடுக்கணும். ஓகே. மேம் இந்த சங்குப்பூ இருக்குல்ல மேம், வயலட் கலர், ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதனுடைய யூசேஜ் மேம். சார் தட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம பாடியில ரீஜுவனேஷன் ப்ராசஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடியில இருக்கக்கூடிய அக்யூமுலேட்டட் டாக்ஸின்ஸை எல்லாம் வெளியே ஏத்திரும். சுருக்கமா சொல்ல போனா நம்மளை இளமையா வச்சுக்கும் அது. சூப்பர் ஆ. மேம். எப்படி அதை எடுத்துக்கிறது மேம்? அது ஜென்ரலா வந்து சார் நம்ம ஊர்ல வந்து இப்ப டீ போட்டு குடிக்கிறாங்க. நம்ம அதை வந்து இப்ப எப்படி கருவேப்பிலை எல்லாம் போடுறோம் அந்த மாதிரி கூட போட்டு தாளிச்சு செஞ்சுக்கலாம். அப்புறம் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து அது டீ ஃபார்ம்ல கிடைக்குது. அதாவது பட்டர்ஃப்ளை பீ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஃபார்ம்ல கிடைக்குது. அதையும் வந்து டீ மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம். டெய்லி பூ கிடைக்கலன்னா, டெய்லி பூ கிடைக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷா போட்டு குடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஹாட் வாட்டர்ல இது பண்ணா போதும் மேம். சார் அது என்னன்னா ஹாட் வாட்டர்ல கொதிக்க வைக்க கூடாது. அத வந்து கிளாஸ் உங்களோட டம்ளர்ல போட்டு வச்சுட்டு சுகரையும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியும் அதுக்குள்ள ஊத்திட்டு நீங்க மூழ்குவீங்க. அப்பதான் வந்து அதுல இருக்கக்கூடிய பைட்டோநியூட்ரியன்ஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம கிடைக்கும். கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா டெஸ்ட்ராய் ஆகி போயிடும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே. இது வந்து கப்ல போட்டு வச்சுட்டு கொதிக்கிற தண்ணி இதுல ஊத்தி மூடி வச்சிருங்க போதும். அது உங்களுக்கு அப்படியே அழகா ப்ளூ கலர்ல மாறிடும் வாட்டர். அதான் மேம், அதுல ஒரு டிராப் லெமன் போட்டோம்னா அது பிங்க் கலர்ல மாறிடுது. ஆமா, லெமன் வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்குல்ல, அதாவது pH மாறிடும் லெமன் விட்டா. மேம் அதுல ஒயிட்டுங்க மேடம்? எதுவா இருந்தாலும் குடிக்கலாம் மேடம். எது வேணா குடிக்கும். ஓகே, எது வேணா குடிக்கலாம். தேங்க்யூ. ஓகே வீட்டுல நிறைய இருக்கு மேடம். சார், அதை எடுத்து சாப்பிடுங்க சார். அதிகமா இருக்கிறத எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பூ சார். வேஸ்ட் ஆக்காம பறிச்சு வைங்க சார். அதை நழல் காய்ச்சல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வெளியூருக்கு போனா கூட அதை கையில எடுத்துட்டு போயிட்டு வாட்டர்ல போட்டு குடிச்சுக்கலாம். மேடம் ஆடாத்தோட இலை மேடம்? ஆடாத்தோட இலை வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தானே. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது அதிக அளவுல அது எடுக்க கூடாது உங்களுக்கு. அது வந்து லைக் கபசுர குடிநீர் அந்த மாதிரி இருக்கிறதோட ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட் தான் அது. ஆடாத்தோட இலை வந்து தனியா சாப்பிடக்கூடாது. இதோட எடுக்கணும் மேடம்? அதுக்கு அதான் அந்த அந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் எடுக்கணும். ஒரு சிலர் என்ன என்னங்க இல்ல சீரகம், மிளகு, தனியா அதெல்லாம் போட்டு இந்த இலையும் போட்டு எடுக்கலாமா எப்படிங்க? இல்ல, தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இப்ப பிட்டர் டேஸ்ட் இருக்கிறத வந்து நீங்க அதிக அளவுல எடுக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் இஷ்யூ வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. மேடம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மேம். செம்பருத்தி பூ வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. டீல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்கல்ல மேம், அது சும்மா நல்லதா? சாப்பிடலாங்க. சும்மா சாப்பிட்டுருங்க. ஆமா, ஹீட்டே பண்ண வேண்டாம். அதை எடுத்து அப்படி சென்டர்ல இருக்கக்கூடிய பிஸ்டில மட்டும் விட்டுட்டு 5 பெட்டல்ஸ் அப்படி வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேங்க மேம். டெய்லி சாப்பிடக்கூடாது அப்படிதானே மேம்? டெய்லி சாப்பிட்டதுன்னா சளி பிடிக்க ஆரம்பிக்கும். குளிர்ச்சி. ஓகே. அப்பப்ப சாப்பிடலாம். ஓகேங்க மேம். சிறுகுறிஞ்சான் வந்து கிட்னிக்கு நல்லது. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ், சுகர்னால பாதிக்கக்கூடிய கிட்னி இதுக்கு நல்லதுங்கிறாங்க மேம் சிறுகுறிஞ்சான். சயின்டிபிக் ப்ரூஃப் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கிடைக்கல. ஓகே. ஆமா.
ஸோ கண்டிப்பா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து கிட்னி பிரச்சனை வந்துதான் தீரும், ம் வராம இருக்காது, வரும். பட் ம் அதுக்கு வந்து இந்த சிறு குறிஞ்சான் ஜிம்னெமா சில்வஸ்ட்ரிஸ் அது வந்து இதுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. இதையும் ஒரு கொஸ்டினா போஸ்ட் பண்ணிருங்க, நான் ஓகே ரெஃபர் ஓகே பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம் ஓகே ஓகே. மேடம் மேடம் இந்த பிரண்டை இருக்கு இல்லைங்களா, அதை ஆமாங்க. வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பிரண்டை அதுல போட்டுட்டோம்னா அது வரக்கூடிய அந்த லிக்விட் வந்து லெகமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிஃப் பண்ணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா வந்துங்க சார், இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல வந்து பிரண்டை இஸ் ஈக்குவல் டு அவர் போன். சரிங்களா? டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்மளுடைய எலும்பு மூட்டு அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டுக்கு வந்து ஏன்னா அந்த பிரண்டையினுடைய ஜாயிண்ட் வந்து நம்மளுடைய போன் ஜாயிண்ட்டுக்கு ஈக்குவல். அப்ப வந்து நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த பிரண்டை கரெக்ட் பண்ணும். ஆக்சுவலா அது வந்து ஆயில்ல போட்டுதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து துவையல் பண்ணி ஃபுட்டா சாப்பிட்டுறலாம் நம்ம. அது கேப்சூலா சாப்பிடலாம். அது வந்து டீ பிரண்டை டீயாவும் அவைலபிளா இருக்கு, அந்த மாதிரியும் சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பட் தட் இஸ் குட் ஃபார் அவர் போன். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. மேடம் அரச மர இலையும் ஆலமர இலை இல்ல விழுது அது எதுக்காவது யூஸ் ஆகும் மேடம்? விழுது வந்து உங்களுக்கு ஹேர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்ணெய் போட்டு காய்ச்சுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான். இது பொண்ணுக்கு டெலிவரி அனுப்புங்க மேடம். இது கவனி அரிசி அந்த நொய்யோட ஆலமர இலைய ஆலமரத்தோட விழுத அரைச்சி கொடுத்து செஞ்சு கொடுக்க சொன்னாங்க கேரளால இருக்கிறவங்க. அதனால கேக்குறேன் மேடம். ஆமாங்க. அது எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ எம் வெரி மச் ஃபார் அவே ஃப்ரம் ஆயுர்வேதா. ஆயுர்வேதா. ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே. மேம் இப்போ வீட்லயே தேங்காய் எண்ணெய் சோப் எல்லாம் ரெடி பண்ணி குளிக்கிறோம்ல மேம், அது நல்லதானங்க மேம்? ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம தேங்காய் எண்ணெய் சோப் ரெடி பண்ணும் போதும் we are using some chemicals இல்லைங்களா? அது ஒரே ஒரு பவுடர் மட்டும் வாங்க சொன்னாங்க, 100 கிராம் மட்டும் ஆட் பண்ணுவோம். தேங்காய் நாங்களே காய வச்சு ஆட்டி எடுத்துட்டு வந்து அதுல ஆட் பண்ணி வெறும் தேங்காய் எண்ணெய் சோப் செஞ்சு அதுலதான் குளிக்கிறோம். நல்லாதான் இருக்கு. எல்லா சோப்புமே வந்து அந்த கெமிக்கல் லை இல்லாம செய்ய முடியாது. அது செஞ்சா மட்டும்தான் சப்போனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல சோப் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சோ எப்பவுமே வந்து யாரு வந்து சொன்னாலும் இந்த கெமிக்கல் இல்லாத சோப்புன்னு சொன்னா பிலீவ் பண்ணாதீங்க. ஐ ரெக்கமெண்ட் குளியல் பொடிகள். சரிங்களா? ஓகே. மேம் தொட்டால் சினிங்கியோட பெனிஃபிட் தான் சொல்லுங்க மேம். தொட்டால் சினிங்கி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். சரிங்களா? எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? எப்படிங்க? எப்படி யூஸ் பண்ணலாம் மேம்? தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். இலைய தண்ணியில போட்டு கிரீன் டீ மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கணும். டெய்லி குடிக்க கூடாது. அவங்களுக்கு இப்ப எந்த இலை சாப்பிடுறதுமே இதுலதான் வந்து ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு. ஏன்னா எந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு எந்த டிகிரில அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம கொடுக்கணும். இதுலதான் வந்து நமக்கு அந்த காலத்துல இருந்த நாட்டு மருத்துவர்கள் கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் எக்ஸாக்டான டயக்னோசிஸ், எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த அளவு டோஸ் கொடுக்கணும், எந்த டிகிரில அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், இதை வந்து ஐடென்டிஃபை பண்ற தவறிறதுனாலதான் அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ எந்த பிளான்ட் பேஸ்டு மெடிசின் யார் கொடுக்கறதாக இருந்தாலும்
அந்த நோயினுடைய தன்மையை எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும். அட் வாட் லெவல் த டிசீஸ் இஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணணும். அந்த அந்த பர்சனுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அதனால முதல்ல நீங்க கொடுக்கறது இது அந்த இலை வந்து ரொம்ப குட்டி குட்டியே தான் இருக்கும். 1 or 2 twigs-அ மட்டும் 1/2 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு 2 days குடிக்க சொல்லலாம். அவங்களுக்கு அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா 7 days குடிக்கலாம். இல்ல 2வது நாள் 3வது நாளே தலை சுத்தல் வருதுன்னா இம்மிடியட்டா அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ பிளான்ட் பேஸ்டு மெடிசின்ல எப்பவுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிளான்ட்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. பிசியாலஜி எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். அதனால ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அதே டோஸ் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஸோ அந்த அப்படி பண்றதுனாலதான் இன்னைக்கு த பிளான்ட் மெடிசின் சிஸ்டம் ஃபெயில்ஸ். நீங்க பிளான்ட் பேஸ்டு மெடிசின் யாருக்காவது கொடுக்கறதுனா சேம் இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தர் உடம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நீங்க 2 அந்த இலைகள் அதை வந்து கிள்ளி போட்டு 1/2 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு 2 days குடிக்க சொல்லுங்க சார். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. வந்து வெள்ளை இருக்குங்கிற மூலிகை வந்து இந்த ஒயிட் டிசார்ஜுக்கு யூஸ் பண்ற கிராமத்து பக்கத்துல அரைச்சு கொடுத்துறாங்க மேம். வெள்ளருகு இஸ் ஜெனரலி ஃபார் எனி யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே மேம். எலிகோஸ்டெம்மா ஆக்சிலேர் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு வெள்ளருகு. இது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது. எனி யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றதுங்க. ரொம்ப கசப்பா இருக்கும். தண்ணியில கொதிக்க வச்சு கிரீன் டீ மாதிரி குடிக்கலாம். பால்ல குழந்தை குடிக்க சொல்லுவாங்க. ஆட்டுப்பால் கிடைச்சா குடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பால்ல கொடுப்பாங்க மேம். ஊர்ல கிராமப்புறத்துல இருக்கு. அது வந்து கேரியர். உங்களுக்கு அந்த பால் வந்து இந்த மெடிசனோட கேரியரா ஆக்ட் ஆகுது. அவ்வளவுதான். ஓகே மேம். அகத்திக்கீரை வந்து குடல் புண்ணுக்கு நல்லா கேக்குமாங்க மேம்? அது அகத்திக்கீரை மாசத்துல 1 நாள் தான் சாப்பிடணும். அதர்வைஸ் பாடியில இருக்கக்கூடிய தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் வெளியில ஏத்திரும். ஓ, ஓகே ஓகே மேம். அப்ப குடல் புண்ணுக்கு என்ன கீரை எடுத்துக்கலாங்க மேம்? குடல் புண்ணுக்கு வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிங்கனாலே போதும். அதர்வைஸ் கசகசா போட்டு அரைச்ச தேங்காய் பால் பச்சையா குடிக்கணும். இது 2மே போதும். அகத்திக்கீரை இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ மேம். மேம் இப்ப அருகம்பில் ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் இதெல்லாம் எப்படி குடிக்கிறதுங்க மேடம்? ரெகுலரா குடிக்கலாமா இல்ல எப்படிங்க மேடம்? எதுவுமே ரெகுலரா குடிக்க கூடாதுங்க. ஓ, ஓகே மேம். உங்களுக்கு கருவேப்பிலை ஜூஸ் ரெகுலரா குடிச்சீங்க அப்படின்னாக்க ஹைப்பர் ஹீமோக்ரோமட்டாசிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்துடும். உடம்புல பேட்சா ரெட்டிஷாவும் ப்ரௌனிஷாவும் உருவாயிடும். லைக் மங்கு உடம்புல அங்கங்க வர ஆரம்பிச்சிரும். அருகம்புல் அதிகமா குடிக்கும்போது அகைன் அங்க ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு கோல்டு வர ஆரம்பிச்சிரும். ஓகே மேம். அப்போ வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கணுமா எப்படிங்க மேம்? வீக்லி 2 times கூட எடுக்கலாம். வீக்லி 2 times எடுக்கலாம். இப்ப அருகம்புல் ஜூஸ் எல்லா வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாமா? அதுவும் கருவேப்பிலையும் எப்படிங்க மேடம்? யார் வேணாலும் குடிக்கலாங்க. குடிக்கலாம். ஓகே. ஆனா அந்த 2ஐயும் ஒன்னா போட்டு அடிக்காதீங்க. அடிக்க கூடாது. இல்ல, கருவேப்பிலை தனியா தான் குடிக்கணும், அருகம்புல் தனியா தான் குடிக்கணும். தனியா தான் குடிக்கணும். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே மேம். நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க மேம் மூலிகை. எஸ், நர்வஸ் சிஸ்டம் வந்து இட் ரிலேட்டட் டு த கம்ப்ளீட் ஹோல் பாடி. இதுல டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல வந்து ஜெனரலா சொல்லக்கூடியது ஜின்செங். ஜின்செங் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்ல அதுக்கு வேற பேர் ஒண்ணு சொல்லுவாங்களே. தமிழ் பேரு ஆளுதான் வரும். அஸ்வகந்தாவா? எஸ், அஸ்வகந்தா தான். அஸ்வகந்தா தான் ஜின்செங். அதுதான் வந்து ஹோல் பாடிக்கு, நர்வஸ் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே மெடிசின். ஒன்லி மெடிசின் வந்து அஸ்வகந்தா. தட் இஸ் டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர். அந்த ரூட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹியூமன் பாடி மாதிரியே இருக்கும், மெச்சூர் ரூட்.
ஆ ஆ. ஓகே ஓகே. மேம் இந்த கருவேப்பிலை வந்து வெறுமனே எடுத்துக்கிட்டா குடல் வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா எஸ், மேம்? கண்டிப்பா ட்ரை ஆகும். அது எந்த ஃபார்ம்ல கருவே எப்படி எடுத்துக்கிறது மேம்? அதாவது நான் வந்து பல்ஸ் பார்த்து சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு என்னன்ட்டு சரிங்க ஒரு சிலருக்கு வந்து அது கோகனட்டோட எடுக்க சொல்லுவேன், ஒரு சிலருக்கு வந்து கொத்தமல்லி கீரையோட எடுக்க சொல்லுவேன், ஒரு சிலருக்கு லெமனோட. எல்லாமே வந்து இட் பேஸ்ட் ஆன் த particular person's physiological activity and the metabolic activity. It is not a general one. இந்த plant based medicine பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து it depends on the individual. It is not a generalized one. It is not a common one. அதனாலதான் ஒருத்தருக்கு கொடுக்குற மருந்து இன்னொருத்தர் சாப்பிடுதுன்னா அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றது. ஸோ இது வந்து தனியா கருவேப்பிலை கண்டிப்பா எடுக்கக்கூடாது, பிகாஸ் டாக்ஸின் இஸ் தேர் அதுல. சோ அது கூட வேற இதா இருந்ததுனாக்க நீங்க இது போட்டு கொஞ்சம் கொக்கனட் போட்டு அது கூட அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து குடிங்க. சரிங்களா? சரிங்க தேங்க்யூ. மேம் இந்த ஈஸ்னோஃபில்ஸ் கூடுதல் அலர்ஜி லெவல் அதிகமா காட்டுதுல்ல மேம், அந்த இதுக்கு என்ன சாப்பிடலாம்? ஈஸ்னோஃபில் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா இட் டினோட்ஸ் தட் யூ ஆர் டெஃபிஷியன்ட் இன் கால்சியம். கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது உங்களுக்கு டைரக்டா ஈஸ்னோஃபில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கால்சியம் இருக்கக்கூடிய பொருள்களை இன்க்ரீஸ் பண்ணுங்க. லைக் ராகி, கம்பு, சோளம், இந்த மாதிரி இருக்கிற பிரண்டை, இந்த மாதிரி இருக்கிற பொருள்களை உணவுப் பொருள்ல சேர்த்தும் போது உங்களுக்கு ஈஸ்னோஃபில் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஓகே ஓகே மேம். இந்த புனர்வா இலைன்னு சொன்னீங்களே மேம், அது லிவருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா ஈஸ்னோஃபில் இருக்குங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். என்னங்க மேம்? ஹலோ ஹலோ மேம், இந்த புனர்வா இலைன்னு சொன்னீங்களே மேம், லிவருக்கு சொல்லியிருந்தீங்கல்ல. புனர்நவா. நவா, ஓகே ஓகே. புனர்நவா அதுதான் மூக்கரட்டை கீரை தமிழ்ல. ஓகே ஓகே ஓகே. தட் இஸ் அ காயகல்பம். ஆமா, காயகல்பம். புனர்வாழ்வை கொடுக்கக்கூடியதுதான் புனர்நவா. ஓகே, புனர்நவா. அது வந்து கிட்னி டிசீஸ்க்கும் கொடுக்கறாங்களே மேம், புனர்வதா? ஆமா, ஜெனரலா அத காயகல்பம்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா. காயகல்பம் இஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே. ஆமா, அதே மாதிரியேதான் சீந்தில் இலையும் காயகல்பம், வெள்ளை பூடக்கூடிய வெண்கரிசலாங்கண்ணியும் காயகல்பம். முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த இலையில எந்த செடியில இருந்து அதனுடைய ஜூஸ் காத்து பட்டதும் பிளாக் கலரா மாறுதோ அது எல்லாத்துக்குமே வந்து பஞ்சபூதங்களினுடைய பிரபஞ்ச சக்தியை உள்ள அடக்கி இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்து காயகல்ப சக்திகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபார்மகோபியாஸ் வந்து சொல்லுது. ஓகே ஓகே மேம். இதுவுமே நம்ம ரெகுலரா எடுக்க முடியாதுல்ல மேம், இந்த ஆயிலை கூட்டும் மூலிகைன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ரெகுலரா எடுக்க முடியாதுல்ல டெய்லி பேஸ்ல? டெய்லி ஒரு சீந்தில் இலை சாப்பிடலாம். டெய்லி ஒரு 5 வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை சாப்பிடலாம். டெய்லி மூக்கரட்டை இலைய டீ வச்சு குடிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப சர்பகந்தா மாதிரி உள்ள டேப்லெட்ல பாத்தீங்கன்னா மேம், இது அந்த கஞ்சாச்சி அதனுடைய இது இருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இட் இஸ் a மெடிசன் தானே உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தீராத வலி இருக்கும். கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பாலியேட்டிவ் கேர்ல இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இன்கிரெடியன்ட் இருக்கக்கூடியதை கொடுப்பாங்க. இட் இஸ் given, it is even manufactured one. Okay. Only with the approval of the government. And it is a narcotic. அதனால எல்லா பேஷண்ட்டுக்குமே அதை ரெக்கமெண்டும் பண்ணக்கூடாது.
ஆமா. ஓகே. ஆ இதுவுமே காயக்கல்ப செடி தானே சொல்றாங்க மேம், கஞ்சா இதுவும்? இல்ல காயக்கல்பம் இல்ல, அது இல்ல. நர்காட்டிக் தான். அது நர்காட்டிக்ஸ் ஆர் ஓகே. நாட் காயக்கல்பா. ஓகே, ஓகே. நர்காட்டிக். ஆமா. கீழாநெல்லி மேம்? இளநிலையும் காயக்கல்பம் கிடையாது. ம். அதிகமா எடுத்ததுன்னு சொன்னா அது வந்து பயங்கரமா சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதனாலதான் ஓகே. ஜாண்டிஸ்க்கெல்லாம் ஐ நெவர் ரெக்கமெண்ட் கீழாநெல்லி. ஆனா ஓகே. எப்படின்னு தெரியல, எதை பேஸ் பண்ணி எல்லாரும் கீழாநெல்லின்னு சாப்பிடுறாங்கன்னு எனக்கே தெரியல. ஆ பழைய காலத்துல அது குடிச்சு சரி பண்ணிட்டே அது இல்ல, இப்பவும் வந்து பழைய காலத்துல அது கொடுக்கவே இல்ல. பார்மகோப்பியா, நம்ம ஏன்ஷியன்ட் பார்மகோப்பியா அதை சொல்லவே இல்ல. ஆ ஜாண்டிஸ்க்கு அவங்க கொடுத்திருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஓகே. அது வெள்ளை கரிசலாங்கண்ணி கூட சின்ன சின்ன வெங்காயம் போட்டு சொல்லுவாங்க, அதுவும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு. சும்மா வெறும் இலைய சாப்பிட்டனாலே சரியாயிடும். சரியாயிடும். ஆமா. ரேவதி மேடம், மேம் சக்தி சார் இருக்காரு. வல்லாரை மேடம். இல்ல இல்லைங்க சார், அவங்க கிளினிக் போயிருக்காங்க சார். ஆமா சார். ஓகே, நம்ம மேம் வல்லாரை மேடம். வல்லாரைங்களா? வல்லாரை. வல்லாரை வந்து கிட்னி ஷேப்ல இருக்கு பாருங்க, கிட்னி ஷேப்ல இருக்கு அண்ட் ஈவன் பிரெயின் ஷேப்லயும் இருக்கும். சோ ரெண்டுக்குமே வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. புரியலீங்க. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்களா இப்ப சொன்னது? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது மேம். அதாவது வல்லாரை வந்து மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும், as well as கிட்னி ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் வந்து பிரெயினோட லோப் மாதிரி தெரியும், இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கிட்னி மாதிரி இருக்கும் அது. அதனால இந்த ரெண்டுக்குமே அது யூஸ் ஆகும். இதுவும் தண்ணியில கொதிக்க வச்சு அது பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நம்ம ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குரூப்ல போடுங்க, நிச்சயமா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி மேடம் சொன்ன விஷயங்களை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க டைப் பண்ணி போடுங்க. அதுல ஏதாவது அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம டைம் கிடைக்கும் அவங்கள மேடம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ மேம். யாராச்சும் ஒருத்தர் நன்றி சொல்லி நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மேம். தேங்க்யூ சார். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். யாராச்சும் ஒருத்தங்க சொல்லலாம். தேங்க்யூ சொல்லி நம்ம கிளாஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நிறைய தகவலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு சவுண்டு. ஓகே, நானே சொல்லிடுறேன். இந்த இவ்வளவு நேரம் நம்மளுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நடத்தின மேடத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அதற்கான எனர்ஜியை கொடுத்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றியை செலுத்துறோம். இந்த வகுப்பில் அட்டென்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் இருந்தாதான் நம்மளுக்கு அடுத்தது ரொம்ப சிறப்பாக கொண்டு போக முடியும். நம்ம ஒரு கேள்விக்கார சும்மா கேட்டு போற மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா மிக அற்புதமா இருக்கும். ஸோ வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பாக கொண்டு போவோம். ஏன்னா ஒரு ஆழ்கடல் மாதிரி இருக்காங்க மேடம். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு ஏன்னா இந்த ஒரு வகுப்பே அதனாலதான் வந்து ஆர்கனைஸே பண்ணோம். அது மிகச் சிறப்பாக போய்கின்றோம். மிக சந்தோஷம். எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். மேடத்துக்கும் வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். See you. Thank you. Good night. Thank you, ma'am.